நம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றம் ஒன்று நடத்தணும்னு ரொம்ப நாளாக தாஸ்க்கு ஆசை. ஒரு 3-4 வருஷமாக ஒரு பட்டிமன்றம் நடத்திடலான்னு சொல்லிகிட்டே இருந்தார். ஸோ பை காட்ஸ் கிரேஸ் அது இந்த ஒரு ஃபங்க்ஷனில் நடத்துகிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்குது. அப்போ தலைப்பு எப்படி கொடுக்கலாம் தாஸ், இது ஒரு காமன் ப்ரோக்ராம் தானே அப்படின்னு நாங்கள் யோசித்து நிறைய டிஃப்ரெண்ட் தலைப்பு பற்றியெல்லாம் யோசித்தோம். அப்புறம் இந்த கரண்ட் வேர்ல்டில் ஆர் வி ரன்னிங் டுவர்ட்ஸ் பணமா, இல்லை கடவுளை தேடுறன்னு ஒரு கும்பல் ஓடுது, பணத்தை தேடுறன்னு ஒரு கும்பல் ஓடுது, ஒருத்தர் வேறு ஃபேஷனாக லக்ஸுரியாக, அந்த மாதிரி பல ஆங்கிளில் பீப்புள் ஆர் ரன்னிங். ஸோ ஃபைனலாக வி செலக்டட் ஸோ மெனி ஹெட்டிங்ஸ். ஃபைனலாக தாஸ் தான் செலக்ட் பண்ணார். ஓகே, ஆனால் இந்த ஹெட்டிங் மைட் பி குட். நாம் எல்லோரும் இப்பொழுது தேடி ஓடுவது ஆண்டவரையா அல்லது ஆடம்பரத்தையா? ஆண்டவரையே என்று பேச நம்மிடம் வீர மங்கையர், ஆல் லேடிஸ் ஆண்டவரேன்னு பேச வராங்க. ஷீலா ஹென்றி அவர்கள், பிரவீனா சார்ல்ஸ் அவர்கள், கேத்தரின் முரளி அவர்கள் அண்ட் ஐரிஷ் ரோசி அவர்கள். இந்த 4 பேரும் ஆண்டவரைத்தான் நாம் இந்த உலகத்தில் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்ல வருகிறார்கள். இல்லை, நீங்கள்லாம் ரொம்ப தப்பாக சொல்கிறீங்க, நாங்கள் ஓடுறதெல்லாம் ஆடம்பரத்தையே தேடின்ட்டு மிஸ்டர் சுரேஷ் பிச்சைமணி அவருடைய தலைமையில் சுரேஷ் பிச்சைமணி, மிஸ்டர் பிரேம்லைன் பிரின்ஸ், மிஸ்டர் ஆசீர்வாதம் மேனுவல், மிஸ்டர் சந்தோஷ் தாஸ், இவர்கள் அனைவரும் ஆடம்பரத்தை தான் நாம் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று பேச வந்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் யார் கரெக்டாக பேசுகிறாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதற்காக ரொம்ப யோசித்தோம். எங்கள் திருச்சபையின் குருவானவர் திரு ஆமோஸ் லாசரஸ் ஐயா அவங்கக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணோம், ஐயா நீங்கள் தான் தலைமை தாங்கணும். அவர் உடனே ஒத்துக்கிட்டாரு. ரொம்ப நன்றி ஐயா. ஸோ யார் எப்படி பேச போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதை டிசைட் பண்ணுறது எங்கள் திருச்சபை ஷாஜா திருச்சபை சிஎஸ்ஐ ஆயர் திரு ஆமோஸ் லாசரஸ் அவர்கள். பேர் வாசிக்கப்பட்ட அனைவரும் தயவு கூர்ந்து மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உலகை படைத்து பாதுகாத்து வழிநடத்தி வருகின்ற எம்பெருமான் மூவரு கடவுளின் திருநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவையோருக்கும் இங்கே அமர்ந்திருக்கின்ற அருமையான சான்றோருக்கும், அங்கே அமர்ந்திருக்கின்ற அருமையான ஆயர் பெருமாருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினால் என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக அருமையான திருமிகு அகஸ்டின் ஐயா கூறியது போல, இன்றைய கிறிஸ்துவ குடும்பங்கள் தேடுவது ஆண்டவரையா ஆடம்பரம் என்கின்ற தலைப்பின் கீழாக 2 குழுக்களாக பிரிந்து தங்களுடைய உரையை வீச வந்திருக்கின்ற இரு குழுவையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். நாம் யாவரும் இணைந்து அவர்களை உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் வாழ்த்துவோமாக. ரைட், முதலாவது ஒரு தெளிவு தேவைப்படுகிறது. யார் என்ன பேச போறாங்க? ரைட், என்னுடைய இடது பக்கத்தில் இருக்கின்ற வீர மங்கையர்கள் ஆண்டவரே என்று பேச வந்திருக்கிறார்கள். அவர்களை அன்புடன் வாழ்த்துகின்றேன். அதே போல என்னுடைய வலதுபுறத்தில் அமர்ந்திருக்கிறவர்கள் ஆடம்பரமே சிறப்பா ரைட் ஆடம்பரமே என்று தங்களுடைய வாதத்தை முன்னெடுத்து வைக்க வந்திருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு இந்த பூமியின் அவதரித்த நோக்கத்தை நாம் உணர்ந்து கொள்வோம். வெளிச்சம் உண்டாயிற்று என்றார் இறைவன், வெளிச்சமும் உண்டானது, அவை நல்லது என்று கண்டார். பூமியும் சமுத்திரமும் உண்டாவதாக என்றார், அவைகள் உண்டாயிற்று, அவைகளும் நல்லது என்று கண்டார். அதே போன்று விதைகள் கனிகள் உண்டாவதாக என்றார், அவைகளும் உண்டாயிற்று, அவைகளும் நல்லது என்று கண்டார். சூரியன் சந்திரன் ஆகவே உண்டாவதாக என்றார், அவைகளும் உண்டாயிற்று, அவைகளையும் நல்லதென்று கண்டார். நிறைவாக உயிரினங்கள் மச்சங்கள் பறவைகள் உண்டாவதாக என்றார், அவைகளும் உண்டாயிற்று, அவைகளும் நல்லதென்றார். 6ஆம் நாள் ஆண்டவர் மனிதன் உண்டாவதாக என்று மனிதனை படைத்தெடுத்தார்.
அந்த படைப்பின் விளைவு நல்லது என்று யோசித்தார். ஆனால் ஏனோ நல்லது தீமையாய் முடிவுற்றது. முதல் ஆதாம் தவறினார். இரண்டாம் ஆதாம் தோன்றி தவறியவை திருத்த முயற்சி செய்தார். இரண்டாம் ஆதாம் இயேசு பெருமானிடத்திலே ஒருவன் போய் இப்படியாக கேட்டார், நல்ல போதகனே, நான் நிலைவாழ்வை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று. அதற்கு போதகர் என்ன கூறினார் சொல்லுங்களேன். இங்கிலீஷ்ல தான் சொல்றாங்க இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க. இவைகளை விற்று தரித்திரருக்கு கொடுங்கள் என்றார். இப்போ இங்கு யார் நல்லவன் என்கின்ற கேள்வி எழும்போது எல்லோரும் நல்ல மனிதர்களாய் வாழ வேண்டும் என்பதற்கு நல்ல போதகராய் வந்த இயேசு கிறிஸ்து நல்ல மனிதனாக ஒருவரை அடையாளம் காட்டினார். அவன்தான் யார் என்றால் நல்ல சமாரியன். நல்ல சமாரியன் யார்? ஒருவன் உபத்திரவத்தில் இருக்கும்போது, ஒருவன் பாடுகளை படும்போது அவனை மீட்டெடுத்து அவனுக்கு புது வாழ்வு அளிப்பவனே நல்ல சமாரியன். இந்த நல்ல சமாரியன் குழுவுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு விஷயமாக கரங்களை தட்டியவர்களை நாம் பாராட்டுவோமாக. ரைட். நான் பொதுவாக எந்த பட்டிமன்றங்களிலும் ஒரு முன் விளக்கத்தை கொடுக்க யோசிக்கிறது உண்டு. ஏன்னா அதுலேருந்து அவங்க எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. அதனால் இதை நம்ம அப்படியே ஆரம்பிப்போம். முதலாவது ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நல்லவையை பேசுவோம், நல்லதையே பேசுவோம். முதல்ல யாரும் கூப்பிட்டுலாம் சொல்லுங்களேன். பெண்கள். ரைட். நான் உள்ள வரும்போது ஒருத்தர் கேட்டார், ஐயாவை பார்க்க ரவுடி மாதிரியே இருக்கிறாரு அப்படின்ட்டு. ரைட். இன்னைக்கு ஆள் பாதை ஆடை பாதை. நான் ஒருவேளை இந்த ஆடம்பரம் இல்லை அப்படின்னா எத்தனை பேர் நம்மளை மதிப்பாங்கன்றது ஒரு கேள்வி உண்டு. நான் வந்த ஊர் அப்படி, நார்த் மெட்ராஸ், அரக்கோணம், என்னை பார்த்தா அப்படிதான் இருக்கும். ரைட்டா? ஆனால் இன்னைக்கு அவருடைய நிறம், அவருடைய தோற்றம், அவருடைய முகத்தை வைத்து தான் இந்த சமுதாயம் மதிப்பீடு செய்கிறது. இப்படி இருக்கிற சூழ்நிலையிலே ஆண்டவரை தேடுகிறவர்கள் ஆடம்பரம் இல்லாமல் எளிய தோற்றத்தில் போனா இவனுக்கே ஒன்றும் இல்லை, இவனைத்தான் ஆண்டவரை தேடுறான் அப்படின்னு சொல்லுவானா இல்லையா? ஆமாவா இல்லையா? ரைட். சரி, ஆடம்பரமா போனா இப்படி ஆடம்பரமா இருக்கிறானே இவனத்துக்கு ஆண்டவரை தேடுறான்னு ஒரு கூட்டம் சொல்லும். வைரமுத்து சொல்லுவாரு, குறைக்கிற நாய்க்கு காரணம் இல்லை, தான் நிழலை பார்த்து தானே கொலைக்கும். ரைட்டா? இன்னைக்கு அந்த ஒரு எடுதலோடு ஒரு புரிதலோடு நாம் இதை தொடங்குவோம். என்னுடைய இடது பக்கத்தில் இருக்கின்ற அருமையான குழு ஆண்டவரே என்று முதலாவது பேச வருகிறார்கள். ஐரிஸ் கிறிஸ்டோபர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அவர்கள் ஒரு ஆசிரியருடைய போதனையை நாம் தொடங்குவோம். போதனையிலிருந்து அவர்கள் இதை கொண்டு செல்ல அன்புடன் வாழ்த்துகின்றேன். இவர்களுக்கான நேரம் ஒவ்வொருவருக்கும் 7 நிமிடங்களிலிருந்து 8 நிமிடங்கள் வரை. நிறைவாக இவர்களிலிருந்து ஒரு தலைவரை இவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த தலைவர் இந்த 4 கருத்தை ஒருங்கிணைந்து ஒரு 5 நிமிடத்துக்குள்ளாக அவர்கள் மறுபடியும் அதை நமக்கு தொகுத்து வழங்க வேண்டும் என்பதை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவது ஐரிஸ் கிறிஸ்டோபர் அவர்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். கரங்களை தட்டி அவர்களை நாம் உற்சாகப்படுத்துவோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அரங்கம் நிறைய குழுமி இருக்கும் நல்ல சமாரியன் குடும்பத்தினர் அனைவருக்கும், மரியாதைக்குரிய ஐயா நடுவர் அவர்களுக்கும், எப்போதுமே பெண்களுக்கு எதிரடையாக பேச வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பட்டிமன்றத்தின் கருத்தே புரியாமல் எங்களுக்கு எதிரணியாக அமர்ந்திருக்கும் 4 சகோதரர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய குடும்பத்தினர் ஆர்வத்தோடு தேடுவது ஆண்டவரையே என பேச விளைகிறேன். நடுவர் அவர்களே, துபாயிலேயே இருக்கிறதுனாலையோ என்னமோ தெரியல, சிலருக்கு தமிழ் வார்த்தைகளுடைய அர்த்தம் மறந்து போயிடுச்சு. குறிப்பாக உங்களுக்கு வலது பக்கத்தில் ஒரு 4 பேர் இருக்காங்கல்ல, இருக்காங்கம்மா, நல்லா இருக்காங்க ஜம்முன்னு. உங்ககிட்ட ஒரு தமிழ் அகராதி இருக்கும்னா, டிக்ஷனரி இருந்ததுன்னா தயவு செய்து கொடுத்து அவர்களுடைய புத்தியை தெளிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவங்க ஒன்றும் பேசவே ஆரம்பிக்கலையம்மா. அதுக்கு முன்னாடியே சொல்லிடணும்ல நடுவர் அவர்களே, அதனால சொல்கிறேன்.
ஆர்வம் என்பதன் நேரடி அர்த்தம் ஆழ்மனதின் பற்று. சிறப்பு சிறப்பு. ஆழ்மனது வாஞ்சிக்கிற ஒன்று, சரியா? ஆனால் இவங்க எல்லாரும் வேகமாக போய் போத்தடீர்னு விழுந்தா கூட இயேசுவே ஆண்டவரேன்னு கத்த மாட்டாங்க, ரோல்ஸ் ராய்ஸ்ன்னு தான் கத்துவாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் தேடுறது ஆடம்பரத்தையே. இந்த ஆட்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் கிடையாது, அதையும் தாண்டி ஆடம்பரமானவர்கள். நடுவர் அவர்களே, ஆழ்மனதின் பற்று என்பது நாம் எதை நோக்கி செல்கிறோம் என்பதை தான் உள்ளடக்கியுள்ளது. குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஆடம்பரம் என்பது ஒரு கணவனாக இருக்கலாம், ஒரு மனைவியாக இருக்கலாம். ஐயோ, மற்றவர்கள் பார்வைக்கு நான் இப்படி இருக்கணுமே, நான் இப்படி பண்ணணுமே, அப்படி போடணுமே, பணத்தை சம்பாதிக்கணுமேங்கிறதுக்காக ஒரு கட்டாயத்தின் பேரில் வருவது. கட்டாயத்தின் பேரில் வருவது எப்படி ஒரு ஆர்வத்துக்குரிய ஒன்றாக மாறும்? ஆழ்மனதின் பற்று எப்போதும் ஆண்டவரை நோக்கி இருக்கிறதுனால தான் எல்லாரும் மனசாட்சியை தொட்டு சொல்லணும். நான் இப்போ கூட பிரின்ஸ் ஐயா அவங்க அம்மா கிட்டலாம் பேசிட்டு தான் வந்தேன், பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு காரில் போய்கிட்டு இருக்கீங்க, குறிப்பாக ஒரு குடும்பத்தில் இருக்கிற குடும்ப தலைவிக்கு, கடவுளே காரில் போயிட்டுருக்குறோம், 50 லட்ச ரூபா காருக்கு எந்த டேமேஜும் வரக்கூடாதுன்னு என்ன இருக்குமா? ஆண்டவரை நோக்கி உள்ள பயணிச்சுட்டு இருக்கிற குடும்பத்தின் பாதுகாப்பு எண்ணம் இருக்குமா? ஆடம்பரத்தை மறந்து விடுவான். ஒரு தகப்பனோ ஒரு தாயோ பிள்ளையோ தன் கண் முன் ஒரு ஆத்மா என்பது வரும்போது அவன்கிட்ட 1 கோடி இருந்தாலும் விற்று கொடுத்துருவாரு. உண்மைதானே நடுவர் அவர்களே? கண்டிப்பா. நான் ஒன்றும் போய் சொல்லலையே. ஆனால் ரோல்ஸ் ராய்ஸ்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குமா? அப்படியானா அவங்கெல்லாம் அப்படி தான் கத்துற குரூப்பு, அதனால தான் அந்த சைடில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. அதுலேயும் அங்கே சந்தோஷ்னு கடைசியில் ஒரு பிரதர் இருக்கார்ல, அப்போ அவர்கிட்ட ஒரு 20 பேப்பராது இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி ஒரு பொய்யும் பொய்க்கு பிதா, அதுதான் நினைக்கிறேன். பொய்யை சொல்லணும்னா பக்கம் பக்கம் பக்கமாக எழுதுவாங்க போல். அதுவும் அவர் ஏற்கனவே நல்லா கவிதைலாம் எழுதுவார், அதனால் கவிதைலாம் எழுதுவார் எப்படி. ஆனால் கவிதைனாலே பொய் தானே, அதனால் அவருக்கு சகஜமாக வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். ஏன்னா அவர்கிட்ட அவ்வளவு பக்கங்கள் இருக்குது. சரி நடுவர் அவர்களே, குடும்பத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஆடம்பரத்தை தேடுவது இல்லை அப்படிங்கிறது தான் எங்களுடைய உள்ளார்ந்த பேச்சு, அப்படி தானே? இதில் நான் முதலாவது எடுத்து வைக்கிற வாதம், ஆடம்பரம் கட்டாயத்தின் பேரில் வருவது, அது ஆர்வத்தின் பேரில் வருவது அல்ல. ரெண்டாவது, இவங்க என்ன அடுத்து வர சுரேஷனாவும் எனக்கு நல்லா தெரியும், அவங்க போய் சொல்லுவாங்க, இங்கே எல்லாம் ஆடம்பரம் வேணும்னு தானே ஆண்டவரே தரி வரீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் என்ன அடுத்த பாயிண்ட் வைக்க விரும்புகிறேன்னா, ஆடம்பரம் வந்த பிறகும் மனம் நிறைவு அடைவது இல்லை. அதனால்தான் அவைகள் இறையாண்மை என்கிற கூட்டிற்குள் தஞ்சம் புக நினைக்கின்றன. இதை விளக்கணும்னு நினைக்கிறேன் யார் நடுவர் அவர்களே. ஏன்னா திருச்சி கூறுவாங்க அடுத்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க. எடுத்துக்காட்டாக நம்ம எடுத்துக்கலாம், நம்ம டிஜிஎஸ் ஐயாவாக இருக்கலாம், வங்கி வேலையை உதறி தள்ளி வந்த டிஜிஎஸ் ஐயாவாக இருக்கலாம், அரசு வேலையை உதறி வந்த சாம் ஜெபத்துறை குடும்பமாக இருக்கலாம், அடுத்து நம்மளுடைய மருத்துவ வேலையை உதறி தள்ளி வந்த ஜோசப் ஆல்ட்ரினாக இருக்கலாம், மேலும் நம்மளுடைய பொறியாளர் வேலையை உதறி தள்ளி வந்த அகஸ்டின் ஜெபக்குமாராக இருக்கலாம். இவர்கள்கிட்டலாம் இல்லாததா? இது எல்லாவற்றையும் தாண்டி ஆடம்பரம், பணம், புகழ், வசதி எல்லாம் வந்த பிறகும் மனம் எதையோ தேடுகிறது. அதன் நிறைவாகத்தான் இந்த ஆண்டவன் என்கிற தஞ்சத்தை அவை அடைய துடிக்கின்றன. இதை அவர்கள் மறக்க முடியாது. ஏன்னா இவங்க எல்லாருமே கல்யாணத்துக்கு முன்னாடி காத்து இருக்கிற அந்த பருவத்திலேயே இருக்கிறாங்க. ஆர்வத்தோடு எப்பவும் ஃபோன் பேசிகிட்டே இருப்பாங்க இல்லையா? அந்த பருவத்தை அவங்க தாண்டலை, ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற பருவத்தை தாண்டலை. ஆடம்பரம் என்பது தேவை அச்சது அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகு, அதனால்தான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் இந்த துபாய் நகரில் எவ்வளவோ ஆடம்பர மினுக்குகள் இருந்த போதிலும் தங்களுடைய ஆசீர்வாதத்தையும் நேரத்தையும் ஆண்டவருக்காகவும் ஆண்டவருடனும் செலவிட வேண்டும் என்று இங்கு ஒவ்வொரு குடும்பமும் அமர்ந்திருக்கு. இதுவே ஒரு பெரிய சாட்சி தானே. இதை தொடங்கும் போது ஐயா அழகா சொன்னாங்க, நாங்கள் ஆரம்பித்ததன் நோக்கமே நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருப்போமாக. எங்கேயாவது ஆடம்பரத்தை தேடி ஓடுவதில் சோர்ந்து போகாதிருப்போமாகன்னு இருந்துச்சா நடுவர் அவர்களே? இல்லை, இதிலேயே வெற்றி தெரிஞ்சு போயிடுச்சுல்ல. ஸோ ஆடம்பரம் என்பது ஒரு நிலையற்ற ஒன்று.
ஆடம்பரம் வந்த பிறகும் ஆண்டவனை தான் இந்த மன ஆழத்திலிருந்து ஆர்வத்தோடு தேடுகிறது. பார்ப்பவனுக்காக அல்ல, படைத்தவனையே படைத்தவனுக்காக ஆர்வத்தோடு ஒவ்வொரு இருதயமும் ஓடுகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. இதை நம்ம மறுத்து பேசுவாங்க. நானும் என் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம், அப்படி இருப்போம் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவே பிள்ளைகளை காலையிலே ஜூனியர் சர்ச்சுக்கு விடுறதா இருக்கட்டும், கர்த்தருடைய பழக்க வழக்கங்களை நடத்துகிறதா இருக்கட்டும், அந்த 4 பேரும் அடுத்து வந்து அடித்து சொல்லுவாங்க, எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் ஆண்டவரை தேடுவது அல்ல, நாங்கள் தேடுவது ஆடம்பரத்தையே அப்படின்னு போய் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் நம்பிடாதீங்க. அவர்களுடைய ஆழ்மனதின் பற்று நானும் என் பிள்ளைகளும், கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் அவருக்காக சாட்சிகளாக இருக்க வேண்டும். அந்த நோக்கத்திற்காக தான் இத்தனை பெரிய கூட்டம் இவ்வளவு நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் ஓடுறாங்க. ஏன்னா வேற வேலை இல்லையா? ஆனாலும் அதை நோக்கி ஓடி கடைசியாக சொல்லி முடிக்கிறேன் நடுவர் அவர்களே, இது இதோட நின்று போகிறதில்ல. இது என்ன, தெரிந்தவர்கள் தெரியாமல் குடும்பமாக மிஷினரி செய்பவர்களின் எண்ணிக்கை 2001 இருந்து 2025க்குள் 1,00,000, இது கணக்கு வந்து சர்ச் மூவ்மெண்ட் அப்படிங்கிற மொத்தம் ஓவரால் இதிலிருந்து எடுத்திருக்கிறேன் நடுவர் அவர்களே, 1,50,000 4,50,000 உயர்ந்திருக்கு. ஒவ்வொரு வருடமும் குரோத் ரேட்டானது, குடும்பமாக போகிறவர்களின் ரேட்டானது 1.15 இருக்குது. இது மாத்திரமல்ல, குடும்பங்கள் ஆண்டவரை தேடுவதன் விளைவாகத்தான் ஜெமிமா ரோட்ரிகஸ், எத்தனை பேருக்கு தெரியும், வரலாற்று படைத்த அந்த ஒரு பெண் குடும்பங்கள் ஆண்டவரை தேடுவதன் விளைவாக ஒரு பெரிய ஒரு கூட்டத்தில் தேவனே இதற்கு காரணமாக இருந்தார்னு சாட்சி பகிர்ந்திருக்காங்க. சமீபத்தில் மரணித்த சார்லஸ் கிரிக் அவருடைய மரணம், சார்லி கிர்க் அவருடைய மரணம் எதை பறைசாற்றுகிறது? ஆண்டவரை நோக்கி ஓடுகிறதையா? இல்லை. எனவே குடும்பங்கள் தேடுவது ஆண்டவரையே என்கிற நல்ல தீர்ப்பை நடுவர் அவர்கள் வழங்குவார் என்று நம்பி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்ப்பளித்த மேடைக்கும் வாய்மொழி கேட்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி பகிர்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர்னா ஆசிரியர் தாம்மா, அப்படியே அவங்களுடைய பாயிண்ட்டுங்களை அழகாக அடுக்கி வைத்திருக்கிறார்கள். ஏன் ஆண்டவரே என்பதற்கு அவங்க சொல்ற அழகான காரணங்கள். இது கட்டாயத்தினால தான் இது உட்காந்துன்னு இருக்குது. இல்லைன்னு வைங்களேன், ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. அடுத்தது, இவங்க எவ்வளோ சேர்த்தாலும் என்ன இல்லை, நிறைவு இல்லை. நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, பொத்தல் பாக்கெட்டில் போட்ட மாதிரி போட்டினே இருந்தால் அது போயினே இருக்குது, இதில் நிறைவு இல்லை, எங்கள் கிட்ட தான் நிறைவு அப்படின்னு சொல்லி அமர்ந்திருக்கிறாங்க அருமையான ஆசிரியர் ஐரிஸ் கிறிஸ்டோபர் அவர்களை வாழ்த்துகின்றேன். நீங்கள் என்னதான் தேடினாலும் அந்த நிறைவுக்காக திருச்சபை கிட்ட தானே வந்து நிற்கிறீங்க. இந்த ஆடம்பரத்தை ஏன் தேடுறீங்க? ஆண்டவரை தேடுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க அருமையான ஆசிரியர் ஐரிஸ் கிறிஸ்டோபர் அவர்களை மீண்டும் ஒரு விஷயம் நம்ம பாராட்டலாமா? கரங்களை தட்டி அவர்களை வாழ்த்துவோம். ரைட், நீங்கள் என்னதான் ஆசிரியராக இது சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு இந்த குழு நிற்கிறாங்க. இதில் முதலாவது அருமையான சுரேஷ் பிச்சுமணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். இதுக்கு தக்க பதிலடி கொடுப்பார் என்று உறுதியாய் நம்புகின்றேன். வாங்க ஐயா, கரங்களை தட்டி வாழ்த்துவோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே அமர்ந்திருக்கும் போதக பிதாக்களே, அருமை ஐயா ஆமோஸ் லாசரஸ் அவர்களே, மற்றும் என்னுடைய உடன் நிற்கும் சகோதரர்களே, எதிராக இருக்கும் சகோதரிகளே, ஆன்றவரே, சான்றோரே, என் போன்றோரே, எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக பேசிய சகோதரி நமது திருமதி ஐரிஷ் அவர்கள் பல குற்றச்சாட்டுகளை அடுக்கினார்கள். என்ஸ் ஜஸ்டிஃபை மீன்ஸ், இப்பொழுது அவர்கள் கூறினார்கள், நாம் அனைவரும் பயபக்தியை நோக்கி செல்கிறோம் என்று. பயபக்தி, இப்பொழுது நம்ம கிறிஸ்தவ பயபக்தியை பற்றி தான் பேசுகிறோம்னு நினைக்கிறேன். நம்மளை அடையாளப்படுத்துறது கிறிஸ்தவன், கிறிஸ்து அவன் என்று சொல்லும் பொழுது நாம் பயபக்தியோடு இருந்திருந்தால் நமது வாழ்க்கையில் கிறிஸ்து நமக்கு போதித்த கட்டளைகளையும் இதையும் நாம் அபியாசப்படுத்த வேண்டும். நாம் எப்படி அபியாசப்படுத்துகிறோம் என்று நாம் பார்ப்போம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரம் எது? மேக்கப் போட்டு வர்றத நிச்சயமாக கிடையாது. ஒரு தாழ்மையோட, பக்தியோட, ஒரு ஹியூமிலிட்டியோட வர்றது. நாம் சபைக்கு எப்படி வருகிறோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்.
இப்போ தான் பிரின்ஸ் அண்ணன்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், நீ கடத்தல்காரன்லாம் நம்ம சர்ச் முன்னாடி தான் இருப்பான், நகை போகிற ரேட்டில் நம்ம மக்கள் அவ்வளோ அடக்கிட்டு வருது, நடமாடும் சிலைகளை கடத்தலாம் என்று வருவார்கள் என்று. அது உண்மையா இல்லையா உங்களுக்கே தெரியும். பிறகு நம்ம சகோதரி சொன்னாங்க, சார்லி கர்க் எப்போ தெரிஞ்சார் உலகத்துக்கு? இறந்தப்போ தான் தெரிஞ்சார். நம்மளுடைய ஜெமிமா ரோட்ரிகஸ் அன்னைக்கு ஒரு செஞ்சுரி அடித்தப்போ தான் தெரியுறாங்க. பட் உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு வில்லியம் கேரியோ, ஒரு சிடி ஸ்டட்டோ, இதை போல் பல கேரி பூத், இதை மாதிரி பல ஊழியர்கள் 1800களில் இருந்த ஊழியர்கள் இன்னைக்கு எத்தனை பேர் வராங்க? பக்தி பெருகி இருந்தால் ஊழியர்கள் எங்கே? கிறிஸ்தவம் வளர்கிறதா இல்லையா என்று கூகுளில் அடித்து பாருங்கள். வேகமாக வளரும் மதம் இன்று எது என்று. நிச்சயமாக கிறிஸ்தவம் இல்லை. நமக்குள் 35,000 பிரிவுகள் இருக்கிறது. பயபக்தி இருந்தால் எங்கே பிரிவினை? நம்மளுடைய சகோதர சமுதாயத்தை பாருங்கள், அவர்களில் ஒரு 3-4 டிவிஷன் தான் இருக்கும் நமக்கு அடுத்து இருக்கிற நம்பரில். ஏன்? நம்மால் இஷ்டத்துக்கு பெண்டிங் அக்கார்டிங் டு அவர் கன்வீனியன்ஸ், ஒவ்வொரு வசனத்தை நமக்கு ஏற்ற மாதிரி வளைப்போம். நான் நிறைய சொல்லணும்னா, கிறிஸ்தவம் இப்போ ஆடம்பரத்தை தேடுங்கிறதுக்கு இது யாரையும் புண்படுத்த இல்லை, ஜெனரலிஸ்டிக் கமெண்ட். யாரும் தயவு செய்து என்னையை குத்துறாங்க, யாரையும் குத்துறது இல்லை. சி, வீல் இஸ் ஆல்ரெடி இன்வென்டட், வி நீட் நாட் இன்வென்ட் வீல். நம்மளுடைய மூதாதையர் நடத்தின விதம் எதுலேயுமே ஃபெயிலியர் ஆகலை. எதுலையே ஃபெயிலியர் ஆச்சு? நீடித்த நாள் வாழ்ந்தாங்க, நிலையான வாழ்க்கையாக இருந்தது. பொதுவாக சொல்லணும்னா சமுதாய சீரழிவு இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் தான் டிவோர்ஸ் ஜாஸ்தி இருக்குது. நீங்கள் இந்தியாவில் இருக்கிற எல்லா மதத்துலையும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியில் இருக்குது. அன்பை மட்டுமே போதிப்பது கிறிஸ்டியானிட்டி. பக்தி விருத்தி பெருகி விட்டதென்றால் எப்படி வருது டிவோர்ஸ்? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, அன்பு சகலத்தையும் தாங்கும். வெரி பேசிக். நம்ம இன்டெப்த் போக வேண்டாம், எல்லாம் ஐயர்மர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆயர்கள் இருக்கிறார்கள். அவன்கிட்ட சகிப்புத்தன்மையே கிடையாது. அப்பா மாதிரியே சொல்கிறான், எல்லாம் பிடிக்கல வாழை வேற கட்டிடலாம். ஸோ இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? சி, நமக்கு 1869 டிவோர்ஸ், கிறிஸ்டியன் டிவோர்ஸ்லாம் இருந்தது. அதை ஃபஸ்ட்டு மாத்திரம் 2001 ஒரு அமெண்ட்மெண்ட், மேஜர் அமெண்ட்மெண்ட் 2019 வருது. இதிலிருந்து 140 வருடம் வரவில்லை என்றால் அது கிறிஸ்டியன் பிரின்சிபல். பிப்ளிக்கலி அடல்ட்ரி, ஒரு விபச்சாரத்தை பிடிச்சாதான் தள்ளி வைக்கலாம், அதை மற்றபடி பண்ணக்கூடாது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அதில் அமெண்ட்மெண்ட், கன்சென்ட்டோட டிவோர்ஸ் பண்ணலாம், அது இதெல்லாம் வந்தது 2019. ஏன் வருகிறது? பக்தி பெருகி இருந்தால் அப்படி ஒரு நிர்பந்தம் 150 வருடங்களுக்கு பேர் வருமா? சகோதரி, உங்களை நோக்கி கேட்கிறேன். அதுபோல நமக்கு 10 கட்டளை உள்ள ஒன்று, பூமியிலே உன் வாநாட்கள் நீடித்திருக்க உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. பண்றோமா? முதியோர் இல்லங்கள் ஏன் பெருகுது? ஏன் பெருகுது? பக்தி விருத்தியானால் தன்னுடைய தாய் தகப்பனை பார்க்க வருவான். சரி, நீங்கள் சொல்லுவீங்க சிச்சுவேஷனல் ரீசன், பையன் ஒன்று இருக்கான், அவன் யூஎஸ் போகணுன்னு போயிட்டான். டேய், நியூக்ளியஸ் ஃபேமிலின்னு நமக்கு இருந்தது, சொக்காரன் இருப்போம் ஒரு தெருவில், பெரியம்மா சித்தி. அதை ஏன் விட்டோம்? இன்னைக்கு நமக்கு பக்கத்து ஃப்ளாட்டில் எவன் இருக்கான்ட்டே தெரியாது. அதான் ஒரு பக்தன் ஒருவன் குமர்னா, மீசை ஏன் முளைக்கிறது ஆணுக்கு தெரியாது, பெண்மை ஏன் பூக்கிறது பெண்ணுக்கு தெரியாது, பற்கள் ஏன் முளைக்கிறது மழலைக்கு தெரியாது, மரணம் ஏன் அழைக்கிறது முதுமைக்கு தெரியாது, எல்லாருக்கும் எல்லாமும் எப்போதும் தெரியாது, ஆனாலும் வாழ்கிறோம் ஏன் என்று புரியாது. அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட கிறிஸ்தவம். எல்லாரும் இழுக்கிற எழுப்புக்கு போவான். சி, நமக்கு அந்த வேதத்தில் ஒரு உறுப்பையாவது அதை மாற்றி போடுறது தப்புன்னு போட்டிருக்கு. எல்லாம் மாறிட்டு. சி, நம்மளுடைய பாட்டி தாத்தாலாம் நான் யாரையும் குற்றப்படுத்தலை, பேரை சொல்கிறதுக்கு பயந்த காலம். இன்னைக்கு உல்டாவாகி போச்சு. இவனை அவன் வாடா போடாங்க, இவன் அவங்க அதை சொல்கிறாங்க. அவங்க டே என்னடா. சி, நமக்குடைய கட்டமைப்பு ப்ரூவன் ஒன். நமக்கு ஒரு காலத்தில் இந்த டிவோர்ஸுங்கிறது ஒரு கஷ்டமான இதாக இருந்து. ஏன் வருது? அன்பு இல்லை. அன்பு சகலத்தையும் தாங்கும். அந்த பேசிக்கு தான் இது என்னுடைய கருத்து. அதுக்கு மேலேயும் இருக்கலாம். உலகம் என்ன சொல்லுது? ஒரே ஒரு வாழ்க்கை, நீ வாழ்ந்து அனுபவிக்கணும். பிடிக்கலையா விடுறாங்குது. அதோடைய சீரழிவுகள், அதோடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எவ்வளோ இருக்குது? சிங்கிள் பேரண்டிங், அது இது எல்லாமே புதுசாக வருது. ஸோ உலகத்திலிருந்து நாம் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். நமக்குன்ட்டு ஒரு வழி இருக்குது, அது தனி வழி, அதுதான் நித்தியத்திற்கான வழி. இதை மாதிரி நம்ம இப்போ பக்தி இருந்துட்டுன்னா நம்ம பார்க்குறோம் எவ்வளோ மாற்றம். இன்னைக்கு முந்தி நம்ம சர்ச்சுக்கு வரும்போது தண்ணி கொண்டு வருவோமா? இன்னைக்கு பாருங்க, வரும்போது ஒரு பெரிய பேக் வருது.
வந்த உடனே அவ்வளோதான் பிள்ளைகளுக்கு. நம்ம வந்து அன்னைக்கு நம்மளும் சின்ன பிள்ளைகளாக இருந்தோம், நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்ததா, நம்ம உடனே வந்த உடனே எல்லாம் ஒரு பெரிய டிராயிங் புக்கோடு வருவாப்பில், ஆளுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒவ்வொன்று, அது உட்காந்து படம் வரையும். அதுக்கப்புறம் அந்தால ஒரு சிப்ஸ் அழுதுட்டுதான் அவன் கரெக்ட் பொறுக்குன்ட்டு ஓடிப்பான். இதெல்லாம் பக்தி விருத்தியுடைய அடையாளங்களை நிச்சயமாக இல்லை. ஸோ அனதர் ஒரு பெரிய டிபேட்டான சப்ஜெக்ட். நம்ம தான் இது பண்ணுறோம். நம்மளுடைய சகோதர சமுதாயத்தில் போகிறோம், நமக்கு முட்டங்கால் போட முடியாது, பாதி பேர் உட்காந்துருவோம். இன்றைக்கும் நம்ம ஊரில் பாருங்கள், கடைசி 2 பெஞ்சு தான் பெரிய ஆட்கள் 80+ தான் உட்காருவாப்பில், மீது எல்லோரும் முட்டங்கால் போடுவோம். நமக்கு ரொம்ப ஆடம்பரமாக முட்டங்கால் போட முடியாது, சொகுசாக உட்காந்து கால் மேலே கால் ஆட்ட போட்டுருவோம், அதுக்கு மேலே மொபைலையும் எடுத்து இடையில நோண்டிக்கிடுவோம். நம்மளுடைய சகோதர சமுதாயத்தை பாருங்கள், அதில் உள்ள பெரிய ஷேக்கு அவருக்கு நினச்சா 10 பேர் சேரை தூக்கிட்டு வருவான், அவ்வளோ பேர் ஒரே பாஸ்டரில் தொல்றான். என்னையா அப்புறம் அவ்வளோ அதுமாதிரி நம்ம சொல்லுவோம். நம்மளுடைய இது 1 Corinthians 13 போட்டிருக்கு, முக்காடு போடணும். அதில் பெரிய இது நமக்கு இதெல்லாம் நம்ம நிறைய பேச போய் நம்ம எல்லாரும் இந்த இன்டர்நெட் இன்ஃபர்மேஷனில் அடித்து விட்டுறது. அதன் ஒரு உறுப்பையாவது மாற்றினவனுக்கு வந்து இதுன்னு போட்டிருக்கு. இருந்தாலும் நம்மளால் சொல்லுவான் அது வந்து ஜூயிஷ் கல்ச்சரில் வந்து ப்ராஸ்டியூட்குள்ள இது கிளியராக அவர் சொல்லிட்டாரு. அந்த ஜபிக்கும் போதும் தீர்க்கதரிசனம் சொல்லும்போது முட்டங்கால் போடும், இது மூடாக்கு போடணும். அதில் என்ன கஷ்டம்? நம்மளுடைய சகோதர சமுதாயத்தில் 24/7 ஃபுல்லாக போட்டுக்கிட்டு இருக்கா பிள்ளைய. ஸோ அதனால் என்னுடைய இது நம்மளுடைய பெர்சன்டேஜ் குறையுது. யூகேல வருஷத்துக்கு 323 சர்ச்சை வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். லைட்டு போட துட்டு இல்லை, ஒரு பாதி நம்மளுடைய பாராக இருக்குது, இன்னொரு பாதி இதாக இருக்குது. இல்லை சீரியஸாக நான் பேசுகிறேன். வருஷத்துக்கு 10,000 சர்ச் யூஎஸில் மூடுறான். யூஎஸ் போனீங்கன்னா கிளாசிஃபைடில் வருது, சர்ச் ஃபார் சேல், பில்டிங் ஆயிடுது. ஆல்ட்ராக இருந்தது கன்ஃபெஷன் ரூமாக இருந்த ஐயா ஒரே ஒரு நிமிஷம் இருந்ததெல்லாம் இன்னைக்கு டாய்லெட்டாக இருக்குது. ஸோ யோசியுங்கள், கிறிஸ்தவ பக்தி வளர்ந்தால் அதனுடைய வெளிப்பாடு எங்கே? அதனால் நீங்கள் எல்லோரும் புரிஞ்சிருப்பீங்க. தயவுசெய்து பர்சனலாக எடுக்காதீங்க. ஓகே, நன்றி நன்றி நன்றி. யாரையும் குற்றப்படுத்தலன்னு எல்லாரையும் குற்றப்படுத்திட்டார் ஐயா. அவருடைய 15 வருஷ அனுபவம் அமெரிக்கன் எம்பசியில் எல்லா கலாச்சாரத்தையும் எல்லா மரபுகளையும் உள்ளடக்கி வெளியே கொண்டு வந்துட்டார். சகோதர மதம் என்று சொல்லி நம்மிடத்தில் குறைகள் ஏராளம் இருக்கு. நீங்க என்னையா ஆண்டவரை தேடுறீங்க, ஊரை ஏமாத்தின்னு இருக்கிறீங்க, அன்பு இல்லை, பாசம் இல்லை, பெத்த தாயை பார்த்துக்க மாட்டேங்கிறீங்க, நியூக்ளியர் குடும்பம்ன்றீங்க, அடுத்த ஜெனரேஷன் கல்யாணமே வேணான்றாங்க, கேட்டா ஆண்டவரை தேடுறீங்களா? என்னடா ஆண்டவரை தேடுறீங்க நீங்கன்னு நெத்தி பொட்டலை அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டாரு நம்ம சுரேஷ் ஐயா. ஐயாவுக்கு வாழ்த்துதல். மீண்டும் ருசியாக கரங்களை தட்டி ஒரு வாழ்த்துவமாக. ரைட், அடுத்தது நம்முடைய மங்கையர்களுடைய குழுவிலிருந்து மிஸ்ஸஸ் பிரவீனா சார்லஸ் அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் செவிலியராக பணியாற்றுகிறார்கள். ஐயா, என்னதான் நீங்க வளர்னாலும் அது வளரல் தான். நாங்க சொல்றோம், ஆண்டவரை நாங்க எப்படி தேடுறோன்ற உண்மையை எடுத்துரைக்க வருகிறார்கள் திருமதி பிரவீனா சார்லஸ் அவர்கள். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல சமாரிய நிகழ்வில் என்னையும் பங்கு பெற செய்த என் தேவனாகிய கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த பட்டிமன்றத்தின் வழியாக நீதியை நிலைநாட்ட வந்திருக்கும் நடுவர் ஐயா திரு ஆமோஸ் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இந்த நிகழ்வின் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்த தாசண்ணா அவர்கள் குடும்பத்தினருக்கும் இந்த நல்ல சமாரியன் நிர்வாகத்தினருக்கும் சபையாருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மையை உறக்க பேச வந்திருக்கும் என் அணி சக பேச்சாளர்களுக்கும், அது உண்மையென்றே தெரிந்து அதை மறித்து பேச வந்திருக்கும் என் எதிரணி சகோதரர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போது நம்மளோட பட்டிமன்ற தலைப்பு நமக்கு எல்லாம் நல்லாரும் தெரியும். இன்றைய சூழலில் நாம் தேடுவது ஆண்டவரையா ஆடம்பரத்தையான்னு. ஆண்டவரைத்தான் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா நான் இன்றைய சூழல்லையே சொல்லிக்கிறேன், நம்ம எல்லாரும் இந்த யுஏஇ தேசத்தில் இருக்கோம். யுஏஇ தேசம்னா வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு பல உயரமான கட்டிடங்களோ புர்ஜ் கலீஃபாவோ இல்லை வித்தியாசமான கட்டமைப்புகள் கொண்ட பல பில்டிங்ஸோ ஞாபகம் வரும். ஆனால் இங்கே இருக்க பலர்கிட்டையும் கேட்டிங்கன்னா துபாய் ஷார்ஜா டிராஃபிக் தான் ஞாபகம் வரும்னு சொல்லுவாங்க. டெய்லி தினமும் நம்ம எதிர்கொள்கிற வார நாட்களில் எதிர்கொள்கிறது இந்த துபாய் ஷார்ஜா டிராஃபிக் தான். இப்படி துபாய் ஷார்ஜா டிராஃபிக்கில் ரோட்டில் பல மணி நேரங்களை கடந்து நம்ம வாழ்க்கையில் அடிப்பட்டு உதப்பட்டு வாரம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு வீக்கெண்ட் ஒரு நாள் லீவு கிடைச்சாலும் நம்ம என்ன மாலில் போய் குடும்பமாக வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறோமா, இல்லைனா மாலில் போய் ஆடம்பரமாக சுற்றுறோமா, கரெக்டாக சண்டே சர்வீஸ்க்கு டைமுக்கு வர்றோமா இல்லையா? அதுதான் ஆண்டவரை நம்ம தேடுறதுக்கான முதல் இது.
இதில் பலருக்கு நைட் டியூட்டி இருக்கும், வேறு வேறு ஷிஃப்ட் இருக்கும். ஷிஃப்ட் சேஞ்ச் பண்ணி டியூட்டி முடித்து அடிச்சு பிடிச்ச ஆலயத்துக்கு வந்தால் அங்கே உட்கார இடம் இல்லை. ஏன்னா இங்கே ஆண்டவரை தேடுற கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. ஆலயம் நிரம்பி வழியே தான் செய்யும். ஏன்னா நம்ம பிற மதத்தை சேர்ந்த ஒரு நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் நம்ம எல்லாம் கூடி ஜெபிக்கிறதுக்காக ஒரு ஆலயம் வேணும்னு சொல்லி எத்தனையோ குடும்பங்கள் எடுத்த ஜெபத்தினாலும் ஒரு முயற்சியினாலும் தான் இன்றைக்கி நமக்கு ஆண்டவரை துதிக்கிறதுக்கு ஒரு ஏரியாவே அவங்க சர்ச்சுக்காக கட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு ஆராதனை நடத்துறதுக்கு எத்தனை இடத்துல நம்ம பெர்மிஷன் கேட்க வேண்டியது இருக்குது. டைம் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ, ஒரு பண்டிகை நாட்களில் புதிய நம்ம ஆராதனை முறைமைகளை கடைப்பிடிக்கிறதுக்கோ எத்தனை ஃபார்மாலிட்டிஸ் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சும் இதெல்லாம் ஆண்டவரை முன்னிலைப்படுத்துறதுனால தானே நம்மளால் பண்ண முடியுது. எனக்கு ஒரு சின்ன வருத்தம் ஐயா, தீர்த்துருவோம். தன்னோட குடும்ப தேவைக்காக அனுதினமும் ஓடிட்டு ஆலய காரியங்களையும் தன்னை முதன்மைப்படுத்திட்டு இருக்கிற நம்ம திரு சுரேஷ் அண்ணா அந்த அணியில போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறது எனக்கு பெரிய வருத்தம். சர்ச்சி செயலரே அவர்தான். ஆமா, ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அப்போ இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு வீடு வீடா நைட்டு 11 மணி 12 மணி வரைக்கும் வீடு வீடா தேடி தேடி போய் கொடுத்துட்டு இருக்காங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். குழந்தைங்க எதையுமே பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் கற்றுட்ருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம சின்ன சின்ன விஷயங்களை வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தருவோம். அப்படி இருக்கிறப்போ நீ ஆடம்பரமாக வளரு, பணத்தை நிறைய செலவு பண்ணு, இப்படி சொல்லியா வளர்ப்போம்? கிடையாது. ஒரு சின்ன குடும்ப ஜெபமோ இல்லை காலையில் ஒரு சின்ன சின்ன வசனமோ இந்த மாதிரி சொல்லி கொடுத்து விசுவாசம்னா என்ன இப்படி சொல்லி தானே வளர்க்குறோம். நம்ம குழந்தைங்க மைக்கு பிடிச்சி ஒரு வசனம், ஒரு சின்ன வசனம், ஒரு லைன் வசனத்தை சொன்னால் நமக்கு அப்படியே பூரிப்பாகுதா இல்லையா? இன்னும் கூட சொல்லப்போனால் ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் மீது கட்டப்பட்ட வீடு தான் சிதையாது. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அந்த வசனத்தின் படியாக தானே நம்ம வீட்டை நடத்திட்டு இருக்கோம். ஒரு ஜூனியர் சர்ச்சு கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து விபிஎஸ்ல ப்ராக்டிஸ் ப்ரோக்ராம் கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் பிள்ளைங்களுக்கு நம்ம அந்த நேரத்தையும் செலவு பண்ணுறதுனால தானே அவங்களும் ஆண்டவரோட அன்பையும் விசுவாசத்தையும் புரிஞ்சு வளர்ந்துட்டு இருக்காங்க. சில நேரத்தில் நமக்கு அத்தியாவசியம், ஆசீர்வாதம், ஆடம்பரம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சிலரோட அத்தியாவசியம் நமக்கு ஆடம்பரமாக தெரியலாம், நம்மளோட ஆசீர்வாதம் பிறருக்கு ஆடம்பரமாக தெரியலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் உயரணும்னு நினச்சி உண்மையாக ஒரு உழைப்பை கொடுக்குறப்ப கடவுள் நம்மளை ஆசீர்வாதமாக தான் வச்சுருப்பார். அது அப்படியே ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சாலும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த கடவுளை தானே நம்ம முதல்ல தேடுறோம். உதாரணத்துக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சாலோ, ஒரு புதிய வேலை கிடைச்சாலோ, மாதம் சம்பளம் வாங்கினாலோ ஃபஸ்ட்டு சர்ச்சில் போய் ஸ்தோத்திர காணிக்க வைக்கிறது தானே இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் ஆண்டவரை முன்னிலைப்படுத்துறதுனால தானே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இவ்வளோ பரபரப்பான வாழ்க்கை சூழலில் எத்தனை ப்ரேயர் செல் மீட்டிங்ஸு, கேம்ப் பிரதர்ஸ்க்கான ஊழியம், மினிஸ்ட்ரியை ஃபுல் டைமாக பார்க்குறவங்களுக்கு காணிக்கை மூலமாக தாங்கிறதுன்னு இன்னும் எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போகலாம். இவ்வளோ ஏங்க, எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் குழந்த பிறந்தாலும் நம்ம ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு அந்த குழந்தையை கொண்டு வர முதல் இடம் ஆலயமாக தான் இருக்கும். ஆடம்பரம் என்பது மலை மாதிரி, பெரிய மலை மாதிரி தெரியும், ஆனால் அது ஒரு பனிமலை. கஷ்டம், ஆசீர்வாத குறைவுன்ற சூரியன் அது மேலே படும்போது அது அப்படியே உருகி காணாமல் போயிடும். உதாரணத்துக்கு நம்ம பைபிளில் சொன்ன நல்ல குமாரன் கெட்ட குமாரன் கதையை கூட வச்சுக்கலாம். ஒரு தகப்பனுக்கு 2 பசங்க இருக்காங்க. இளைவன் தன்னோட சொத்தை பிரிச்சுட்டாங்கன்னு சொல்லி கேட்டு தூர தேசத்துக்கு போய் அதை செலவு பண்ணிடுறான். போய் ஆடம்பரமாக வாழ்கிறான். இப்போ பணமும் காலி, வயிறும் காலி, பசி பட்னி. அவனோட அப்பாவை தேடி ஓடி வரான். அப்படி வந்தவனை அவங்க அப்பா என்ன வீட்டை விட்டு போன்னு சொல்லி வெரைட்டியாக விட்டாங்க? கிடையாது. அந்த தகப்பன் அவனுக்கு முத்தமிட்டு மோதிரம் போட்டு அவனோட வருகையை ஒரு திருவிழாவாக கொண்டாடுறாரு. சின்ன வயசுலேருந்தே இந்த கதையை கேட்டு வளர்ந்த நம்மளுக்கு நித்திய பர்வதமாகிய ஆண்டவர் மட்டுமே நிம்மதியும் மனநிறைவும் தருவார்னு போதிக்கப்பட்டு வளர்ந்த நம்ம ஆண்டவரை விட்டுட்டு ஆடம்பரத்தை தேடிடுவோமா என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் ஆடம்பரங்கிறது தனக்கும் தேவையும் இல்லாத, தன்னால் இப்போதைக்கு வாங்கவும் முடியாதுன்னு தெரிஞ்சும் யாரோ ஒருத்தவங்களுக்காக நம்ம காட்டுறதுக்காக வாங்கி குவிச்சிட்டு அதனால் பிரச்சனையில் மாட்டிக்கிறது தான் ஆடம்பரம். ஆங்காங்கே 1-2 பேர் அந்த மாதிரி இருக்கலாம். பட் எக்ஸப்ஷன்ஸ் டோன்ட் மேக் த ரூல். ஒரு நெல் மூட்டையில் 2 கல் இருந்தால் அதை கல் மூட்டைன்னா சொல்லுவோம், நெல் மூட்டைன்னு தானே சொல்லுவோம். அதனால் ஒரு இத்தனை குடும்பங்கள் ஆலயத்துக்கு தேடி ஆண்டவரை தேடி ஓடி வந்துட்டு இருக்கும்போது எங்கோ 1-2 குடும்பங்கள் வழி தப்பி போகிறத நம்ம பெரிய விஷயமா எடுத்து பொதுவாக எல்லாருமே ஆடம்பரமாக தான் இருக்காங்கன்னு நம்மளால் சொல்லிட முடியாது. இன்னும் நம்ம அண்ணா நம்மக்கிட்ட சொன்னாங்க, எல்லோரும் அப்படியே தங்க செல்ல மாதிரி வராங்க, அப்படி வராங்க இப்படி வராங்கன்னு எல்லாம். ஆனால்
ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ ஒரு ஆஃபீஸில் நம்ம மீட்டிங் ஏதோ ஒன்று இருக்குது, நம்ம ஒரு ஹையர் அஃபீஷியல்ஸை மீட் பண்ணணும்னா நம்ம வீட்லேயே இருக்கிறதுல ஒரு பெஸ்ட்டு ட்ரெஸ்ஸாக தான் எடுத்து போட்டுட்டு போவோம். இல்லைன்னா அண்ணாலாம் இப்போ இன்னைக்கு வாங்கி போட்டுட்டு வந்திருக்க மாதிரி வாங்கி போட்டுட்டு போவாங்க. அப்படி இருக்கிறப்ப சர்வ உலகத்துக்கும் அதிபதியாகி என்னுடைய ஆண்டவரை நான் பார்க்க ஆராதிக்க போகிறப்ப என்கிட்ட இருக்கிறதுல எது ஒரு பெஸ்ட்டோ அதை நான் போட்டுட்டு போகிறதுல என்ன தப்பு இருக்குன்றேன். இத்தனைக்கும் அப்புறம் தன் வாழ்க்கையை ஆண்டவரை மேன்மைப்படுத்துவதற்காகவே அர்ப்பணித்து வழிநடத்திட்டு இருக்க நம்ம ஐயா எங்களோட அணிக்கு சாதகமாக தீர்ப்பை சொல்லுவாருன்னு நம்பி கேட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நல்லது செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கு இதை விட பெரிய மேடை எனக்கு கிடைக்க போகிறது இல்லை. தன்னை போல் பிறரையும் நேசிப்போம், நம்மால் ஆன உதவிகளை தேவையோடு இருப்பவர்களுக்கு செய்வோம், அனைவரிடமும் அன்பு செலுத்தி நல்ல சமாரியனாக திகழ்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 100 நல்ல விஷயம் இருக்குங்கய்யா, அதை விட்டுட்டு இந்த ஒரே ஒரு விஷயத்தை என்னத்துக்கு பார்க்குறீங்க? உங்க பார்வையில குறை இருக்கிறதுனால தான் எல்லாம் உங்களுக்கு குறையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் இல்லைங்க, அருமையான சகோதரி பிரவீனா சார்லஸ் அவர்களை வாழ்த்துகின்றேன். இன்றைக்கு கிறிஸ்தவம் எப்படி இருக்கு? ஊர்ல இருந்தா 4 பேர் கேட்பாங்க, ஏய் கோயிலுக்கு போலியா அப்படின்னு. இந்த ஊர்ல என்ன யார் கேட்க போறா? நான் ஏன் போனோம்? ஆனாலும் இந்த ஊர்ல இங்க இருக்கிற மக்கள் பயபக்தியோடு இங்கேருந்து இந்தியாவுக்கு கூட போயிடலாம் போல இருக்குது. துபாயிலேருந்து ஷாஜாக்கு வர முடியல, ஷாஜாலேருந்து துபாய்க்கு போக முடியல. இந்த டிராஃபிக்கில் கஷ்டப்பட்டு பிள்ளைகளும் குடும்பமாக வந்து ஆராதனையில் நாங்கள் ஏன் இருக்கிறோம்? ஏன்னா ஆண்டவரை தேடுறோம் அப்படின்னு சொல்லி அமர்ந்திருக்கிறார்கள் பிரவீனா சார்லஸ் அவர்களை மீண்டும் ஒரு ருசியாக வாழ்த்தலாமா? கரங்களை தட்டி. அவங்க அழகாக ஒரு காரியத்தை சொன்னாங்க. ஐயா, ஒரு பொடி அரிசி எடுத்தீங்கன்னா 2 கல் இருக்க தான் செய்யும், அதில் 4 இது இருக்க தான் செய்யும், அதை உதறி விட்டு நல்லதை பாருங்கன்றாங்க. இல்லைம்மா, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று பேச வருகிறார் பிரைம்லைன் பிரின்ஸ் அவர்கள். நம்முடைய ஃபுஜாராவை சார்ந்த அருமையான பிஸ்னஸ்மேன் பிரின்ஸ் ஐயா அவர்களை அன்புடன் வாழ்த்துகின்றேன். ஐயா, அவங்க சொல்றது சுத்த போய் ஆண்டவரெல்லாம் தேடல, அவங்க ஆடம்பரத்தை தான் தேடுறாங்க, இப்படியே பிளேட்டை மாற்றி பேசிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்ல வருகிறார் அருமையான பிரின்ஸ் ஐயா அவர்கள். அவர்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளலாமா? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எஸ்பெஷலி இன்றைய குடும்பங்கள் ஆர்வத்தோடு தேடுவது ஆடம்பரத்தையே என்று உறுதியாக கன்க்ளூட் பண்ண போகிற நடுவர் அவர்களுக்கு வணக்கம். நல்ல சமாரியன் 9வது துவக்க விழாவில் நடக்கும் பட்டிமன்றத்திற்கு அழைத்து வாய்ப்பு கொடுத்த என்னுடைய அருமை நண்பர் ஜேசுதாசன் அவர்களுக்கு நன்றி. 8 வருடம் அநேகருடைய காயங்களை கட்டி அநேகருடைய வலிகளை போக்கி நீங்கள் செய்யும் அருமையான பணி மென்மேலும் தொடர ஆண்டவரை ஆசிக்கிறேன். நடுவர் அவர்களே, பெண்களுக்கு மைக்கு கிடைச்ச உடனே முதல்ல மட்டம் தட்டுறது ஆம்பளைங்களை தான். அவங்க சிஸ்டர் தொடங்கும் போதே சொல்லிட்டாங்க, அந்த அணியினருக்கு தலைப்பே தெரில அப்படின்னு. அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. இந்த தலைப்பில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய காரியம், இன்றைய தலைமுறை ஆர்வத்தோடு. அப்போ அன்றைய தலைமுறை வேற மாதிரி இருந்தது. நீங்கள் கடவுளை தேடலைன்னு நாங்கள் சொல்லவே இல்லை, நீங்கள் ஆர்வத்தோடு தேடலைன்னு தான் சொல்கிறோம். ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க. நானும் கடவுளை தேடுறேன்னு சொல்லிக்கலாம், ஆனால் ஆர்வத்தோடு தேடுறீங்களா? நாங்கள் எங்களுடைய வாதத்தை வேதத்தின் வாயிலாக தான் வைப்போம். நடுவர் அவர்களே, நாங்கள் பேச போகிற தலைப்பை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்முடைய அருமை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்லேருந்து 4வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள மனுஷர்களை அவர் அருமையாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாரு. மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் இப்படி அழகாக ஃபேக்ஸாக சொல்லிட்டு கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா, கிளைமேக்ஸு தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் இருப்பார்கள்னு அன்னைக்கே சொல்லிட்டாரு. நீங்கள் இதுக்கு மேலே என்னத்தை சொல்ல போகிறீங்க? கடவுள் சொல்லுறது பொய்யாகுமா? அவர் அழகாக ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு போயிட்டார். அதுதானே நடக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் வேறு ஏதாவது தப்பாக சொல்கிறோமா? அன்றைய காலத்தில் குடும்பங்கள் எப்படி நடந்ததுன்னா, நான் பாளையங்கோட்டையில் இருந்தேன். காலையில் ஹாக்கி ப்ராக்டிஸ்க்கு போவேன். அப்போ நாங்கள் இருந்த இடத்துல ப்ரிடாமினெட்லி ஒரு கிறிஸ்டியன் கம்யூனிட்டி.
பக்கத்து வீட்டில் காலையில் என்ன என்ன ஆனந்தம் என்ன என் கைதட்டி அழகா குடும்ப ஜெபம் நடக்கும். அப்படியே கொஞ்சம் தாண்டி போனீங்கன்னா உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் அழகா ஒவ்வொரு வீட்லேயும் குடும்ப ஜெபத்தோடு காலையில் தொடங்குவாங்க. இன்னைக்கு அப்படியா தொடங்குறீங்க? காலையில் எழுந்த உடனே முதல்ல மொபைலை தேடுறான். வந்த வாட்ஸ்அப்பில் கடவுளோட வசனத்தை ஒய்ஃபு புருஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க, புருஷன் ஒய்ஃபுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க, ஹஸ்பண்டு அப்பா பிள்ளைக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. இதுதானே உங்களோட டிஜிட்டலைஸ்டு குடும்ப ஜெபம் இப்போதைக்கு? இல்லைன்னு மறுக்கிறீங்களா? இதை நீங்கள் நாங்கள் ஆண்டவரை தேடுறோன்னு சொல்ல முடியுமா? சரி, ஆலயத்துக்கு அவங்க சிஸ்டர் சொல்கிறாங்க கஷ்டப்பட்டு ஆலயத்துக்கு வரோம் அப்படின்ட்டு. நடுவர் அவர்களே, அந்த காலத்தில் 9 மணிக்கு ஆலயம்னா 8:30 மணிக்கு எல்லாரும் வந்து ஃபுல்லாக உட்காந்து காத்துட்ருப்பாங்க. 9 மணிக்கு மேலே போனீங்கன்னா இடம் கிடைக்காது. இப்போ அப்படியா? 7:30 மணிக்கு கோயில்னா ஐயர் மட்டும் அங்கேயே போட்டு அங்கே இங்கேயும் டென்ஷனில் அலைஞ்சிட்ருக்காரு, என்னடா யாரையுமே காணுமா அப்படின்ட்டு. மெதுவாக ஆற அமர உங்களுக்கு எப்போ வசதியோ அப்போ வாரீங்க. அது மட்டுமா? இப்போ உள்ள ட்ரெண்டு குடும்பமாக ஒரே கலர் ட்ரெஸ்ஸு, ஹஸ்பண்டு ஒய்ஃபு புள்ள எல்லாம் வந்து கோயில் முடிஞ்ச உடனே செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு தான் முக்கால்வாசி பேர் இப்போ கோயிலுக்கே வராங்க. இதுக்காகவே வாடகை அதிகமாக கட்டினுக்குறோம்யா, ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே. அதுக்கப்புறம் கோயில் முடிஞ்ச பிறகு இன்னைக்கு என்ன பிரசங்கம் பிரதர், ஐயர் என்ன பேசினாரு? ஏதோ பேசினாரு, ஆனால் மறந்துட்டேன். அந்த காலத்தில் எங்கள் அம்மா கேட்பாங்க கோயில் முடிஞ்ச உடனே இன்னைக்கு என்னடா பிரசங்கம், சொல்லலைன்னா மத்தியானம் சாப்பாடு கிடையாது. இன்னைக்கு நீங்கள் உங்கள் பசங்கிட்ட கேட்க முடியுமா ஐயர் என்ன பேசினாருன்னு? இல்லை அவங்க தான் சொல்லிடுவாங்களா? நாங்கள் ஆண்டவரை தேடுறோன்னு சொல்கிறீங்களே, எப்படி நாங்கள் நம்புறது சொல்லுங்கள்? கடவுள் சொன்னார் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாதுன்னு. இப்போ உள்ள கிறிஸ்தவர்களோட சேலஞ்சே அதுதான். ஆடம்பரமும் வேணும், ஆண்டவரையும் தேடணும். முடியாதுங்க, வாய்ப்பில்லை ராசா, வாய்ப்பில்லை. அது முடியாத காரியம். நீங்கள் இப்போ அதைத்தான் செஞ்சுட்டு நாங்களும் ஆண்டவரை தேடுறோம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ சாரி டு சே. சிஸ்டர் சொன்னாங்க ஆடம்பரம் வந்து கட்டாயம், காலத்தின் கட்டாயம். ஏங்க காலத்தின் கட்டாயம்? நீங்கள் லெந்து காலத்தில் அழகாக பாடுறீங்க, பொன்னையும் பொருளையும் விரும்பேன் அப்படின்னு பாடுறீங்க. கிறிஸ்மஸ் காலத்தில் நேராக எங்கே போகிறீங்க? ஜாய் ஆலுக்காசுக்கும் மலபார் கோல்டுக்கும் பீமா ஜுவல்லரிக்கும் போய் புதுசாக என்ன கலெக்ஷன் வந்திருக்குன்னு பார்க்குறீங்க. இதை நாங்கள் ஆடம்பரத்தை நோக்கி நீங்கள் போறீங்கன்னு சொல்கிறதா, ஆண்டவரை நோக்கி நீங்கள் போறீங்கன்னு சொல்கிறதா, எப்படி சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? நடுவர் அவர்களே, இப்போ உள்ள கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை தேடுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு 2 எஜமானுக்கு ஊழியத்தை செய்து கொண்டு ஆண்டவரை வந்து அவரோட வேல்யூவை குறைச்சி அவர் ஒரு ஊகா மாதிரி 10ஓட 11 வச்சிருக்கிறாங்க என்பது தான் எங்களோட கருத்து. ஆகவே இன்றைய தலைமுறை தேடுவது ஆடம்பரத்தையே என்று ஆணித்தனமாக கூறி வாய்ப்புக்கு விடை கொடுத்து நன்றி பெறுகிறேன். வணக்கம். சிறப்பு ஐயா. ஆண்டவரேன்னு எந்த ஆண்டவரை தேடுறாங்கன்னு தெரியலன்ட்டார் ஐயா. ஆடம்பரை தான் இவங்களுக்கு ஆண்டவர் போல இது. ஏன்னா ஐயா சொன்னார் அழகா, ஊறுகா மாதிரி தொட்டுக்கிறாங்க. ஏன் ஊறுகா மாதிரினா, ஆண்டவர் இடத்துல போனா நன்மை கிடைக்கும், ஆடம்பரம் அதிகமாகும், அதுக்காக ஆண்டவரை தேடுறாங்க. இன்னொரு பக்கம் எஜமான தேடிருக்காங்க. 2 எஜமானுக்கு வேலை செய்யறாங்கய்யா. எப்படியா அது முடியும்னு கேட்டிருக்காங்க. எப்படிமா அது முடியும்? பதில் சொல்ல வருகிறார்கள் அருமையான கேத்ரின் முரளி அவர்கள். ஆசிரியர் கேத்ரின் முரளி அவர்களே அன்புடன் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவோமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பார்ந்த நடுவர் அவர்களே, என் அருமை தமிழ் நெஞ்சங்களே, என்னுடன் இந்த மேடையை பகிர்ந்து கொள்ளும் தெளிவாய் உள்ள எண்ணணியில் உள்ளவர்களுக்கும் எங்களால் தெளிவடைய வந்த என் எதிரணியில் உள்ள அண்ணன்மார்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல சமாரியன் குழுவின் 9வது ஆண்டு விழாவில் இந்த சிந்தனையூட்டு தலைப்பில் உரையாற்ற கிடைத்த இந்த அரிய வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கும் ஜேசுதாஸ் அண்ணா ஃபேமிலிக்கும் ஜேசுதாஸ் அண்ணாவுக்கும் நன்றி செலுத்துகிறேன். தலைப்பு: இன்றைய குடும்பம் ஆர்வத்தோடு தேடுவது ஆண்டவரையா ஆடம்பரத்தையா? நடுவர் அவர்களே, என் எதிர் அணியினர் இப்போது இந்த குடும்பம் கிரெடிட் கார்டை தான் தேடுகிறது,
கர்த்தரை தேடவில்லை என்று என் அணியில் 2 பேர் தெளிவாய் பேசியும் இன்னும் ஆவேசமாக 2 பேர் பேச உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்கள் கண்ணுக்கு காரு, வீடு, தங்க நகை மட்டுமே தெரியும். ஆனால் ஒரு விஷயத்தை நான் இங்கு ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். ஆடம்பரம் என்பது ஆண்டவர் குறித்த ஆசீர்வாதத்தின் விளைவு, ஆண்டவர் தேடுதலின் பலன். நாங்கள் பலனை பார்க்கிறோம், ஆனால் ஆண்டவரைத்தான் வேறாய் வைத்திருக்கிறோம். ஆகவே இன்றைய குடும்பம் ஆர்வத்தோடு தேடுவது ஆண்டவரையே என்று உண்மையை நம் வாழ்வில் ஆழமாக பதிய இங்கே வந்துள்ளேன். அவங்களும் அதாம்மா சொல்றாங்க, நீங்க ஆண்டவரை தேடுறது ஆடம்பரத்துக்கு தான்றாங்களே, நீங்களே அதை சொல்லிட்டே எப்படி? ஓகே, இப்போ பார்ப்போம். இப்போ தோசை எடுத்துட்டிங்கன்னா தோசைக்கு 2 கலர் உண்டு. ஒன்று ப்ரௌன் கலரில் இருக்கும், இன்னொரு சைடு ஒயிட் கலரில் இருக்கும். அந்த ஒயிட் கலரை நம்ம பார்க்கவே மாட்டோம். அந்த ப்ரௌனை பார்த்துட்டு எப்படி இருக்குது, சாப்பிட்லாமா வேணாமா, ரொம்ப டார்க்காக இருந்தால் வேண்டாம், கொஞ்சம் கிறிஸ்பியாக லைட் ப்ரௌனில் இருந்தால் சாப்பிட்லான்னு நினைப்போம். அப்படி தாங்கய்யா இதுவும். அப்போ என்னாச்சுன்னா இதே மாதிரி தான் இந்த தோசை எக்ஸாம்பிள் தான் கோவிடுக்கும். கோவிட் வந்தப்போ என்னாச்சுன்னா அது ஒரு நம்ம லைஃப்பில் ஒரு இன்க்ரெடிபிளான விஷயம் இல்லை. வந்தப்போ என்னாச்சு, உலகம் எல்லாம் லாக்டவுன் ஆச்சு. அப்புறம் ஒரு பெரிய நைட்மேர், ஜாப்ஸ் இழந்தோம், பிஸ்னஸ் கொலாப்ஸ் ஆச்சு, ஃபேமிலி சஃபர் பண்ணாங்க. ஆனால் அதோட இன்னொரு பக்கத்தை, அந்த உள்ளே இருக்க அந்த தோசைக்குள்ளே இருக்க வெள்ளையான பக்கத்தை யாருமே பார்க்கல. அந்த கோவிட் இன்னும் சில பேர்த்துக்கு எப்படி பாசிட்டிவாக அமைஞ்சதுன்னா, ஒரு காலங்காலமாக கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு ஃபேமிலிஸோடு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, ஃபேமிலியோட மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிது. அப்போ குடும்பத்தோடு சேர்ந்து சூடாக சாப்பிட்டாங்க, ஜாலியாக. பக்கத்து வீட்டுக்காரன் தொல்லை இல்லாமல், ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரன் எட்டி பார்த்தாலே வைரஸ் வரும்னு சொன்னாங்களே, அதனால் அவனை பார்க்காமே அவன் நம்ம ட்ரெஸ்ஸை பற்றி என்ன சொல்லுவான், நம்ம கார் வாங்கியிருக்கோமா, வீடு கட்ட போகிறோமான்னு எந்த ஒரு அனாயிங் நெய்பர்ஸோட பிரச்சனை இல்லாமல் ஹாப்பியாக இருந்தாங்க. ஆனால் அப்பையும் என்ன தெரியுமா பண்ணாங்க, சுரேஷ் நான் சொன்னாங்க இன்டர்நெட்டை பார்த்து ஏதோ பேசுவாங்கன்னு. ஆனால் அதே இன்டர்நெட்டை பார்த்து தான் அவரும் அமெரிக்காலையும் இங்கிலாந்துலேயும் நடக்கிற கதையை சொன்னார். அதை மறந்துட்டார் அவர். ஆனால் அதே இன்டர்நெட்டை இப்போ நான் எடுத்துகிட்டு அந்த டிஜிட்டல் ஸ்பேஸில் வெளியில் உலகம் பார்க்காம கோவிட் டைமில் நடந்த சில மிரக்கல்ஸ் உங்ககிட்ட நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சர்ச் ஆஃப் இங்கிலாண்டில் ஒரு ரிப்போர்ட் வைக்கிறாங்க. ஆன்லைன் சர்வீஸில் 3.7 மில்லியன் வியூஸ் போச்சு. எப்போ, அந்த கோவிட் டைமில் மட்டும், அந்த பர்டிகுலர் 1.5 இயர்ஸில் மட்டும். சோஷியல் மீடியாவில் அந்த வீடியோஸை ஷேர் பண்ணப்போ 40 மில்லியன் வியூஸ் போச்சு. ப்ரேயர் ஆப்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா YouVersion பைபிள் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைபிள் ஆப் ட்ரெமெண்டஸாக ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கு. அந்த ஆப் வேறு எந்த ஆப்பும் அந்த அளவுக்கு அந்த பீரியடில் டவுன்லோட் ஆகலைன்னு ஒரு ரெக்கார்ட் சொல்கிறாங்க. அப்புறம் அந்த ஆப்பில் இந்த நெக்ஸ்ட் ஃபாலோயிங் இயர் வேர்ஸ் ஆஃப் த இயர் எதை கொடுக்குறாங்கன்னா, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போங்கிறது தான் வேர்ஸ் ஆஃப் த இயர். ஏன்னா பிகாஸ் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் த செட் ப்ரீவியஸ் இயர். ஒரு வருஷம் ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே சும்மா இருந்தாலும் யாரும் கேட்க போகிறதில்ல, நீ ஏன் சர்ச்சுக்கு வரல, நீ ஏன் கடவுளை தெரியலன்னு யாருமே கேட்குறதில்ல. இவன் ஐயா கூட கேட்டிருக்க முடியாது, கேட்டாலும் ஆமாங்க ப்ரே பண்ணேன்னு சொல்லிடலாம். ஆனாலும் இவ்வளோ ஆன்லைன் ஸ்பேஸில் கர்த்தரை தேடி போனார்கள். பின்ன நமக்கெல்லாம் தெரியும் என்லெஸ்ஸாக இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸு, வீலாக்ஸு, மூவி சாங்ஸு எல்லாமே இருக்குது. ஆனாலும் இந்த கிறிஸ்டியன் வர்ஷிப் சாங்ஸ் அதிகமாக டாமினேட் பண்ணுது. இப்போயும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் வர்ஷிப் சாங்ஸ் ட்ரெண்டிங் #1, #2, #3ன்னு போயிட்டே தான் இருக்குது. இதெல்லாம் எதை குறிக்குது? மக்கள் இன்னும் கடவுளை தேடி போயிட்டே தான் இருக்காங்கன்ட்டு. இது காடை சீக் பண்ணுற ஒரு குளோபல் மூமெண்ட்டாக ஆயிடுச்சு. இப்போ ஒரு கதை உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு கப்பல்ஸ்க்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 2B மாமனார் என்ன சொன்னாராம், 2B மருமகனை பார்த்து, மருமகனே இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் வர்த்தி மண்டபம் செட் பண்ணும், ஸ்டேஜ் செட் பண்ணுன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் நான் ஆட்கள் நாளைக்கு கூட்டிகிட்டு வரேன். அதுக்கப்புறம் இந்த மெர்சிடஸ் பென்ஸ் கேட்டிங்களே, நீங்கள் கேட்கல, பட் இருந்தாலும் நான் கொடுக்குறேன்.
அதுக்காக நம்ம நாளைக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதை அப்படின்னு சொல்லும்போது மருமகன் என்ன சொல்கிறாராம், இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் வந்து வச்சுருங்க, எனக்கு ஒரு 10 days டைம் கொடுங்க, நானும் உங்கள் பொண்ணும் வந்துட்டு சில இம்பார்ட்டண்ட்டான வந்து விஷயம் செய்யணும். மாமனார் யோசிக்கிறார், என்ன அந்த இம்பார்ட்டண்ட்டான விஷயம், எங்கேயோ ஊர் சுற்ற போகிறாங்களோ அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நாங்கள் வந்து ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்க்கு போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ இங்கே என்ன வந்து அவங்க சொல்ல விரும்புகிறாங்கன்னா, ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் போய் அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்து தான் வந்துட்டு வாழ்க்கைக்குள்ளே வராங்க. அப்போ வாழ்க்கைக்கு பின்னாடி வரப்போகிற ஃபினான்ஷியல் நீட்ஸு, பின்னாடி வரப்போகிற சண்டைகள், ஒய்ஃப் வந்து ஒரு வேளை நல்லா குக் பண்ணலைன்னா அதையும் எப்படி வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிறது, இது எல்லாமே இந்த ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்கில் வந்துடும். அப்போ நம்ம சுரேஷனா சொன்னாங்க, இதனால் வந்து டைவர்ஸ் ஆகுது, லக்ஸரியை தேடி போகிறாங்க, அதனால தான் டைவர்ஸ் ஆகுதுன்னு. ஆனால் த ரெக்கார்டு சொல்லுது ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்னால 31% ஆஃப் டைவர்ஸ் ரேட் கம்மியாக இருக்குன்ட்டு. இது இப்போ தான் நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த 31% we are aiming for 100% in the future. அண்ணா பின்ன இந்த லக்ஸரி ஓன் பண்ணுறதெல்லாம் நம்ம காடை வந்து ஃபஸ்ட்டு வைக்கிறனால கிடைக்கிற பலன், இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு பிளெஸ்ஸிங். ஒரு அம்மா வந்து என்ன பண்ணாங்களாம், ஆல்டரில் வந்து எல்லாரும் காணிக்கை போட்டாங்களாம். அப்போ காணிக்கை போடும்போது ஐயர் வந்து என்னடா அந்த பேகு இந்த அம்மா போட்டோன்னே வெயிட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தாராம். அவருக்கு ஒரே ஆர்வம், எப்போ சர்வீஸ் முடியும், அந்த அம்மா என்ன அவ்வளோ வெயிட்டாக போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆர்வமாக ஐயர் போய் வந்து பேக்கை பார்த்தாராம். கடைசியில் ஒரு உள்ள ஐஃபோன் இதுதான். ஏம்மா இதை போட்டிங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொன்னாங்களாம், ஐயா என் கூட இந்த ஐஃபோனில் பேசுகிறத விட நான் ஆண்டவர் கூடயும் ஆண்டவர் என் கூட பேசுகிறது தான் ஜாஸ்தி. அப்புறம் ஐயர் சொன்னாரா, ஐயோ இது ஐஃபோன் 17 ஆச்சேன்னு, பரவாயில்லையா நான் ஆண்டவரை தேடுறேன், அவர் என்னை இதை காட்டிலும் பெருசாக மேன்மைப்படுத்துவாருன்ட்டு. அப்புறம் நம்மலாம் ஆக்சுவலி வந்து இந்த தைரியம்லாம் வந்து எப்படி வந்துச்சுன்னா, நாங்களாம் ஏப்ரஹாமோட ஜீனை வச்சுருக்கோங்க. ஏன்னா ஏப்ரஹாம் கிட்ட எல்லாமே இருந்துச்சு. கடவுள் சொன்னார், நீ இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போன்னு சொல்லும்போது அவர் தைரியமாக, ஐயோ நான் டென்ட்டை இப்போ தான் ரெனோவேட் பண்ணியிருக்கேன், எப்படி போகிறது அப்படின்லாம் சொல்ல. அவரும் ஐஸ்வர்யவான் தான். ஆனால் அவர் என்ன பண்ணார், டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனார். அதே மாதிரி நாங்களும் ஃபேத்தை மட்டுமே அவர்கிட்ட இன்ஹெரிட் பண்ணிவிட்டு எங்ககிட்ட லக்ஸுரியஸ் இருந்தாலும் கடவுளை தேடி அவர் சொல்கிறத நாடி போயிடுவோம். அதனால் தான் ஆனால் நான் சில மக்கள் வந்து லோ ஸ்டேட்டஸில், அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கடவுள் ஆசீர்வதிக்கலையான்னு நீங்கள் சொல்லிடக்கூடாது. கடவுள் அவங்களையும் ஆசீர்வதிக்கிறாரு. நான் ஒன்றும் பெரிய அம்பானி கிடையாது, என் கூட வந்து இந்த மேடையை ஷேர் பண்ண அணியில் இருக்கவங்க பெரிய பில்கேட்ஸும் இல்லை. ஆனால் எங்களுக்கு கொடுத்ததை வச்சு நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுனால உங்கள் கண்ணுக்கு நாங்கள் அலங்காரமான லக்ஸுரியஸாக தெரிகிறோம், அவ்வளோதான். ரைட் ஐயா, நீங்கள்லாம் அவுட்டேட்டடுன்றாங்க அந்த அம்மா. ஏன்னா அவங்க அப்டேட்டடா, நீங்கள்லாம் இன்னும் பழைய காலத்து கிறிஸ்தவர்கள், அவங்கெல்லாம் டிஜிட்டல் அவங்க ஜென்சியா, நீங்கள் வந்து பூமர்ஸா? இல்லை, நாங்கள் பூமர் இல்லை, நாங்கள் அப்டேட்டடு, நாங்கள் நியூ வெர்ஷன் பேச வரார் அருமையான ஆசீர்வாதம் சாமுவேல் ஐயா அவர்கள். ஐயா அவர்களே அன்புடன் வாழ்த்துவோம், கரங்களை தட்டி ஆசீர்வாதம் மேனுவல் ஐயா அவர்களே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த மகிழ்வின் விருந்தை மற்றும் இந்த பட்டிமன்றத்தை ஒழுங்கு செய்த சகோதரர் தாஸ் அவர்களுக்கும் மற்றும் நடுவராக விற்றிருக்கும் போதக பிதா, சார்ஜாவின் போதக பிதா ஐயா அவர்களுக்கும் மற்றும் மற்ற எமிரேட்ஸிலிருந்து வந்த ஐயா அவர்களுக்கும், இன்னுமாக எங்கள் அணியில் அமைதியாக இருக்கும் ஆண்களுக்கும், பாவம் போல இருக்கீங்க ஐயா, துணிகரமான துணிச்சலுடன் இறங்கியிருக்கும், எதிரில் களமிறங்கியிருக்கும் எங்களுடைய சகோதரிகளுக்கும் மற்றும் திரளாக கூடியிருக்கும் எங்களுடைய அன்பருக்கும் நண்பர்களுக்கும் எங்களுடைய இதயம் கணிந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் இந்த தலைப்பு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அவங்களுக்கு புரியவே இல்லை. அதான் சொன்ன மாதிரி இது செல்ஃப் டிக்ளைன் இல்லை, ஆடம்பர வாழ்க்கை ஆர்வத்தோடு தேடுவது ஆடம்பர வாழ்க்கையா, ஆண்டவரை தேடுவதா? யார்
இப்போ இந்த செல்ஃப் டிக்ளைன் இல்லை, எல்லாம் காமனாக அந்த ஊர்லேயும் சரி இல்லை உலகத்தில் இப்போ உள்ள சூழ்நிலை எப்படி இருக்குது, அதுதான் இந்த தலைப்பு. நான் கூட இந்த தலைப்பு வந்து காமனாக தான் இருந்தது, காமன் தலைப்பு தான். ஆனால் நான் எதிர்பார்க்குறது என்னென்னா, சரி யாராவது ஒரு பெண்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு பெண்களாவது உண்மையை சொல்ல மாட்டாங்களா அப்படி தான் நினச்சேன். வாழ்க்கையை வந்து ஆடம்பரமாக வாழ்கிறதே பெண்கள் தான். ஆடம்பரத்துக்குள்ள எல்லா காரணத்தும் அவங்ககிட்ட தான் இருக்குது. ஆனால் ஒருத்தர் கூட நாங்கள் ஆடம்பரமாக வாழ்கிறோம் அப்படின்ட்டு உண்மையை சொல்லலை. இங்கே பாருங்கள், ஆண்கள் நாங்கள் தைரியமாக உண்மையாக நாங்கள் ஆடம்பரமாக தான் வாழ்கிறோம், நம் குடும்பம் ஆடம்பரமாக தான் வாழுது அப்படின்னு உண்மையை சொன்னாங்க. அவங்க பொய் பேசுகிறவங்க இல்லையா, உண்மையே பேச தெரியாதவங்க, அவ்வளோதான். அதுதான். அதாவது இப்போது பைபிளில் கூட ஆயக்காரன் பரிசேயன் கடவுள்கிட்ட போய் ப்ரேயர் பண்ண போனாப்புல என்ன சொல்லி ப்ரேயர் பண்ணாங்க? இங்கே தான் நாங்கள் தான் ஆயக்காரங்கள், அவங்க பரிசேயர்கள். அந்த ஆயக்காரனை போல் நாங்கள் இல்லை, அவங்கள போல் இல்லை, அந்த அக்கிரமக்காரங்கள் போல் இல்லை, நாங்கள் தான் உண்மையிலே உங்களை தேடுதோம், ஆர்வத்தோடு தேடுதோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பொய்யை சொல்லி கடைசியில் கடவுள் வந்து யார் ப்ரேயர் அங்கீகரித்தாங்க? உண்மையை பேசுகிற ஆண்கள். ஆண்கள் என்ன சொன்னாங்க? நாங்கள் பாவிதான் ஐயா அப்படின்ட்டு கடவுளில் அறிக்கையிட்டு அவங்க வந்து கடவுள் வந்து என்ன செஞ்சாங்க? இந்த ஆயக்காரனை தான் ஏற்றுக்கொண்டாங்க. அதே போல் தான் இன்றைக்கி நடுவர் கூட அப்படி அந்த பொய் சொன்னவங்கள கை விட்டுட்டு உண்மையை சொல்கிற எங்களை தான் ஏற்றுக்கொள்வாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக இந்த ஆடம்பரத்துக்கு வித்து எங்கே இருந்துக்கு? ஆடம்பரம். இந்த ஆடம்பரத்துக்கு காரணம் யார் என்று பார்க்கும்போது, கடவுள் ஆதாம் ஏவாளை படைத்தார். ஆதாம் ஏவாளை படைக்கும்போது ஆதாமோடு தேவன் எப்படி ஒரு நல்ல ஐக்கியமாக இருந்தார். ஆனால் அந்த ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் இருக்க வைத்தாங்க. இந்த ஏதேன் தோட்டத்தில் எல்லாருக்குமே தெரிந்தது தான். ஆனால் எப்போ இந்த ஆடம்பரம் ஆரம்பித்தது, யார் மூலமாக ஆரம்பித்தது என்றால், அந்த சூழ்நிலையில் பார்க்கும்போது ஆபிரகாம் வந்து இருக்கிற அந்த பழத்தை அவ பக்கத்தில் இருக்கிற பழத்தை அப்படியே சாப்பிட்டுட்டு தூக்கிட்டு இருந்தார். ஆனால் கடவுளுக்கே தேவாதி தேவனுக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு கஷ்டமாக இருந்தது. சரி, இந்த ஒரு ஆதாம் தனியாக பாவமாக இருக்கிறத சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துருக்காரு அப்படின்ட்டு கடவுள் வந்து ஒரு ஏவாளை கொடுத்தார். அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஏவாள் வந்து பக்கத்தில் எல்லாமே இருக்குது, எல்லாமே தேவையான பேசிக் நீட்ஸ், அவங்க பிழைக்கிறதுக்குள்ள எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அமைதியாக ஆதாம் கூட இருக்காமல் என்ன பண்ணுறாங்க? குலாவி வெளி இடத்துக்கு போகிறாங்க, தோட்டத்தை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க. அப்போ தான் இவங்க என்ன செஞ்சுறாங்க? அந்த நடுவில் உள்ள மரத்தை கடவுள் வந்து சொல்கிறாரு, இந்த பழம் நடுவில் இருக்க பழத்தில் பாய்சன் இருக்குது, நீ அதை சாப்பிட்ட நாளிலே சாகவே சாவா என்று சொன்ன பிறகு கூட என்ன செஞ்சாங்க? அந்த பழத்தை பார்த்த உடனே இவங்களுக்கு என்னது சாப்பிடணும் போல் தோணுச்சு. எங்கே உற்பத்தி ஆயிடுச்சு ஆடம்பரம்? அந்த டைமில் என்ன நடந்தது? அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அந்த கண்ணு தான் இன்றைக்கி வர அந்த ஆடம்பரத்தை நோக்கி நகர்வதற்கு ஒரு காரணமே அந்த கண் தான். இல்லை, அந்த மாதிரி கண் அவங்க மூலமாக தான் அந்த ஆடம்பரமே உருவாயிடுச்சு. அதாவது ஆடம்பரம்னு சொல்லி எங்களை சொல்லிட்டு அவங்க பேசுகிறதுலாம் என்ன தெரியுமா? ஒன்று எனக்கு அந்த காரு ரோல்ஸ் ராய்ங்காங்க, பென்ஸுங்காங்க, அப்புறம் வந்து மொபைல் ஃபோனு 17ங்காங்க. அந்த 17 மொபைல் ஃபோனு அங்கே போட்டதுக்கு பிறகு யார் கெட்டு போனால் தெரியுமா? அந்த பாட்டியம்மா நல்லா ஆயிட்டாங்க. அதை எடுத்த அந்த பாஸ்டர் வந்து அதையே தான் டெய்லி பார்க்குறாங்க. அதை பார்த்து அவங்க எல்லாம் அவங்களுடைய சூழ்நிலையே மாறி போச்சு. இதுதான் அந்த ஆடம்பரம். நாங்கள் உண்மையை சொல்கிறோம், அவங்க என்ன சொல்கிறாங்க? இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அவங்க சொல்கிறாங்க. அதே போல் இப்போ வந்து
இந்த ஆடம்பரம் என்றால் என்ன? ஆடம்பரம்னா நம்மளுடைய தேவைக்கு அதிகமாக எதெல்லாம் நம்ம வேணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே ஆடம்பரம் தான். எத்தனை புடவை வச்சுருக்காங்க கேள்வி. அதுதான். இப்போ இந்த உலகத்தில் நம்ம இந்தியாவில் இருந்தால் எல்லாருமே வந்திருக்கோம். இந்தியாவில் நம்மளுக்குள்ள தேவை எல்லாமே கிடைக்குது. பேசிக் நீட் எல்லாமே, எல்லாம் ஃப்ரீ, ரேஷனு, சாப்பாடு, வீடு, கல்வி எல்லாமே கிடைக்குது. ஆனால் அங்கேருந்து இங்கே வந்திருக்க எல்லாருமே என்ன, ஆடம்பர வாழ்க்கைக்காக தான் வந்திருக்காங்க. ஆடம்பர வாழ்வை வாழ்வதற்கு மட்டும்தான் இந்த ஊரை நோக்கி வந்திருக்கிறாங்க. அதனால் இந்த ஆடம்பர வாழ்க்கை இங்கே இவங்க சொன்னாங்க, இங்கேருந்து நாங்களும் ஆண்டவரை தேடாமல் இல்லை. கொரோனா டைமில் நாங்கள் அப்படி எல்லோரும் ஆண்டவரை தேடினோம். ஏன்னா அங்கே பக்கத்து வீட்டில் அங்கே உயிர் பயம், நாங்களும் ஆண்டவரை தேடாமல் இல்லை. அதே போல் இந்த ஊருக்கு வந்த புதுசில் விசிட் விசாவில் வந்த எல்லா மக்களும், எல்லா நண்பர்களும் பார்த்திங்கன்னா பேச்சுலராக வந்த நண்பர்கள் இப்போ கேட்டு பாருங்கள், ஐயா ஒரு வேலை கிடச்சா போதுங்க அப்படின்னு கடவுளை தேடாத நேரமே கிடையாது. அவ்வளவு ஒரு வைராக்கியமாக நாங்களும் தேட தான் செஞ்சோம். எப்போ மேரேஜ் ஆச்சோ, இப்போ சொன்ன மாதிரி இங்கேருந்து டெய்லி அவங்க எதுக்காக ஷார்ஜா டு துபாய் வராங்க? ஃபேமிலியை கொண்டு வரணுங்க. இங்கே தான் ரெண்டு கம்மியாக இருக்குது. அப்படியே கடந்து அஜ்மான் ராசல்கமா வர போயாச்சு. ஏன்னா ஃபேமிலியை கொண்டு வரணும். உங்களுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு டெய்லி 2 hours போயிட்டு அப் அண்ட் டவுன் வந்துட்டுருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை. அதனால் நம்ம இப்போ உள்ள சூழ்நிலையில் நம்மளுக்கு கண்டிப்பாக கல்வி தேவை, அதே போல் வசதி தேவை. ஆனாலும் நாம் பவுல் போல எந்த சூழ்நிலையிலும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும் பொழுது தேவன் அதை நம்மளுக்கு வழி நடத்துவதற்காக இப்படி ஒரு சிக்ஷையை கொடுக்கிறார் என்று நினைத்து அதை பவுலை போல வாழ்வதற்காக நம்ம அர்ப்பணிப்போம். நன்றி செலுத்துகிறோம். சிறப்பு ஐயா, சிறப்பு. நாங்கள் எதிரணியே கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட், ஐயாவுடைய பேச்சு ரொம்ப வாழ்த்துதல். ஐயா சொல்கிறாரு, போதுன்ற மனசு இல்லை, வேணும் வேணும் வேணும். அதுதான் அவங்கள இந்த ஆடம்பரத்துக்குள்ளாக இழுத்துட்டே போயிட்டுருக்கு. அந்த போதுன்ற மனத்தை கொண்டு வாங்க, அப்போதான் நீங்கள் ஆண்டவரை தேட முடியுன்றத ரொம்ப தெளிவாக சிறப்பாக ஐயா அவர்கள் சொல்லி அமர்ந்திருக்கிறார்கள். ஐயா, நாங்கள் இங்கே வந்தது ஆண்டவரை அடையாளப்படுத்துறதுக்கு தான், ஆடம்பரத்தை கொண்டு வருவதற்காக இல்லைன்னு சொல்லி நிறைவாக பேச வருகிறார்கள் திருமதி ஷீலா ஹென்றி அவர்கள். இந்த அணியின் நிறைவு பேச்சாளர் அவர்களை கரங்களை தட்டி நாம் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வோமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கு கூடி வந்திருக்கிற அனைத்து திருச்சபையின் போதக பிதாக்களுக்கும் அனைத்து திருச்சபையின் இறை மக்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சபையிலே வீற்றிருக்கக்கூடிய என்னுடைய சக பேச்சாளர்களுக்கும் சாலமன் பாப்பையாவுக்கே டஃப் கொடுக்கும் புதிய நடுவர் எங்களுடைய ஐயா ஷாஜா திருச்சபையின் ஐயா இது வேணா ஒரு பாயிண்ட் கொடுத்துறமா, அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நல்ல சமாரியன் குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் உங்கள் பணி தொடரவும், பலர் பயன்பெறவும், உங்கள் ஊழியம் இன்னும் சிறப்பாக அமையவும் என்னுடைய வாழ்த்துக்கள். முதல்ல நான் பேசுறதுக்கு முன்னாடி சொன்னவங்களுக்குலாம் பதில் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் முதல்ல எல்லாம் நோட் பண்ணியிருக்காங்க, பேசுறீங்களா? கேளுங்க. சார்லி கருக்கு மரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுன்றாங்க. சரி, அதனால ஒரு மரிச்சவரை வாங்கன்னா சொல்ல முடியும். ஐயா, ஜீசஸ் கிரைஸ்டை மரிச்சு உயிர் தந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் தெரியும். அவர் மரித்தது இரத்த சாட்சி. அதனால சார்லி கருக்குடைய மரணம் வீணாக போகவில்லை. நிறைய பேர் அதுலேருந்து நிறைய மிஷினரிஸ் அதில் பார்த்து நிறைய பேர் எழும்புவாங்க. அடுத்தது லைஃப் ஒரு தடவை தான், அதனால் இப்போ எப்படினாலும் வாழ்ந்துக்கலான்னு இப்போ உள்ள தலைமுறை நினைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. கரெக்டு. அதனால தான் இன்னும் அதிகமாக கர்த்தருக்குள் எல்லா மனுஷரும் வர்றாங்க. துணை இல்லைன்னு சொல்லிட்டு தான் கடவுள்கிட்ட இன்னும் அதிகமாக வர்றாங்க. அதுக்கப்புறம் ஜெபிக்கும் பொழுது முக்காடு போடலைங்கிறது பிரச்சனை. ஐயா, ட்ரெஸ்ஸு ஃபேஷன்லாம் மாறிடுச்சு இப்போ ஒன்று ஃபஸ்ட்டு. ஆனால் ஜெபிக்கும் பொழுது தான் முக்காடு போடல. அவங்க ஜெபிக்கிறாங்களா இல்லையா அதை பாருங்கள் ஐயா முதல்ல. அதுக்கப்புறம் எல்லாம் தேவப்பிரியராக இல்லாமல் சுகப்பிரியராக இருக்கிறாருன்னு சொன்னாங்க. அந்த காலத்திலே அப்படி இருக்க போய் தான் பவுல் அவர்கள் கொரிந்தியரில் எழுதியிருக்காங்க. இந்த காலத்தில் இல்லை, அந்த காலத்துலேயும் இருந்தது தான் சொல்கிறார்கள். சரியா? அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னாங்க,
அந்த காலத்தில் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாட்டு சத்தெல்லாம் பழையங்கோட்டை ஏரியாவில் எனக்கு கேட்கும், ரொம்ப கேட்குறதுக்கு அழகாக இருக்கும்னு நினச்சாங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொன்னாங்க. அதே வருத்தம் எங்களுக்கும் இருக்கியா, நாங்களும் ஆண்டவரை தேடுற ஜனங்கள் தான். முன்னாடிலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எமிரேட்டுக்கு தான் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் இருக்கும், இல்லை 2 எமிரேட்ஸ்க்கு நடக்கும். ஆனால் இப்போ இது 7 எமிரேட்ஸும் திருச்சபையில் நடத்துகிறோம். இது இந்த காலம் இந்த தலைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறது. வளர்ச்சி தானே, வளர்ச்சி நடந்திருக்கு இந்த தலைமுறையில். நீங்கள் அதுக்கு சந்தோஷப்படுங்க. இந்த பாருங்க, நல்ல சமாரியன் கூட்டம் இப்பொழுதெல்லாம் அதிகமான திருச்சபைகளும் அதிகமான பாடல் சத்தங்களும் எங்களால் கேட்க முடிகிறது. அதற்காக நீங்க சந்தோஷப்படணும். ஆண்டவரை தேடுற கூட்டம் தானே இது. ஆமா. அடுத்து ஏவாள் தான் காரணம். எப்பவுமே இந்த ஆண்களுக்கு பெண்களை சொல்லி முடிக்கலன்னா இருக்க முடியாது. ஏவாள் பண்ணாங்க, தப்பு தான். அது பேர் ஆசைங்க, அது பேர் ஆடம்பரம் இல்லை. சரி, ஓகே, ஆதாம் யோக்கியர் தானே, நீங்க வேண்டாம் அந்த பழம் எனக்கு வேண்டாம் அப்படி சொன்னாங்க. எங்க போனீங்க? ஆதாம் எங்க போனாரு? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு முடிச்சுட்டு கர்த்தர் வந்து கேட்கும்போது என்ன சொன்னீங்க? சாப்பிட்ட ஐயானாவது சொல்லணும். இல்ல அவ கொடுத்தா குற்றஞ்சாட்டை கை நீட்ட முதல்ல நீட்டிட்டாங்க. ஆரம்பிச்சுதுமா இங்க வைக்கும் போய் அதே வேலை தான் இப்பவும் கை நீட்டி சொல்லிட்டு போயிட்டாங்க ஐயா. அதுக்கப்புறம் எல்லாரும் ஊரில் நல்லா தான் இருக்காங்க, கவர்மெண்ட் எல்லாம் கொடுக்க இங்கேயே வரீங்கன்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அது மிக எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஐயா, யாக்கோபு தன் குடும்பத்தோடு எகிப்துக்கு போனான். எதுக்கு போனார் ஐயா? சும்மா கால்நடையாக போகலை, பஞ்சம் பிழைக்க போகிறாரு. அங்கே பஞ்சம். அதே போல் இங்கே இருக்கிற ஜனங்கள்கிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா அவங்க வீட்டில் என்ன பஞ்சம்னு தெரியும். பிழைக்கிறதுக்காக ஆடம்பரத்தை நோக்கி வரல, அவசியத்திற்காக வந்திருக்கிறோம் ஐயா. அடுத்தது இன்னொரு பாயிண்ட் சொல்லணும். என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னுடைய முதல் பேச்சாளர் சொன்னாங்க ஐரிஷ், அவங்களுக்கு தெளிவு இல்லைன்னு. அதை நானும் இது சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, நாங்கள் ஆடம்பரத்தை தேடுறோன்னு சொல்கிறாங்களே தவிர ஆண்டவரை தேடலைங்கிறத அவங்களால நிரூபிக்க முடியல. நாங்கள் ஆண்டவரை தேடிக்கொண்டு இருக்கிறோம். முதல்ல ஆடம்பரம்னா என்னையா? அதற்கு ஏதாவது அளவுகோல் இருக்கா? இல்லை. ஏன்னா மனுஷனுக்கு மனிதன் ஒவ்வொருவருக்கும் வேறுபட்டது. எப்படின்னா, ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன்ட்ட போய் நீங்கள் பீஸா பற்றி பேசுனீங்கன்னா அது ஆடம்பரம் தான். இப்போ நான் பென்ஸ்கார் இங்கே வச்சுருக்கேன்னா அது ஆடம்பரம் இல்லை. இதே ஊரில் போய் நான் ஒரு பென்ஸ்கார் எடுத்தானே சொல்லுவாங்க, துபாயிலேருந்து வந்திருக்காளாம், பணம் நிறைய இருக்கான், பவுசு காட்டுறா பாருன்றாங்க. சொல்லுவாங்களா இல்லையா? அதுதான் ஆடம்பரம்னு சொல்றது. அது மனிதனுக்கு மனிதன் வேறுபட்ட, அதை பத்தி பேச முடியல. அவங்களுக்கு அத்தியாவசியம் என்ன ஆடம்பரம் என்னன்னு தெரியல வேறுபட்டது. எனக்கு இன்னும் 2 புடவை புதுசா வாங்கணும்னு தோணல. ஆனா இல்லாதவங்களுக்கு ஒரு புடவை நான் கொடுத்தா சமாதானமா போயிடுவாங்க. ஐயா, அதுதான் ஆடம்பரம். கேட்குறேன் எத்தனை புடவைன்னு கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, ஆடம்பரம்ங்கிறது பைபிளையும் நம்ம பிப்ளிக்கலாவே பார்ப்போம். கர்த்தர் ஒருத்தனுக்கு ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கொடுத்தாருன்னா அதுதாங்க ஆடம்பரம், வேற எதுவுமே இல்லை. சாலமோனை பாருங்க, வேதாகமத்தில் என்ன கேட்டார்? ஞானத்தை கேட்டார், எல்லாருக்கும் தெரியுமா? ஆனால் அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன சொன்னார்? நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் உனக்கு நான் தருவேன்னு சொன்னார். எதுக்குங்க தரணும்? அதுதான் ஆடம்பரம். கர்த்தர் ஈவாக கொடுக்குறது தான் அந்த ஆடம்பரம் கொடுக்குறாரு. கரெக்ட் தான். அப்போ அந்த சாலமோன் என்ன பண்றாரு பாருங்க, அவர் அவ்வளோ ஆடம்பரமாக இருக்கிறார். அவர் அவ்வளோ ஆடம்பரமான ஒரு ஆலயத்தை கர்த்தருக்கு கட்டுகிறார். அதன் பிரதிஷ்டையை அதன் காட்டிலும் ஆடம்பரமாக அவர் நடத்தினார். இதெல்லாம் ஆடம்பரம் தானேங்க. அவர் எங்கேயாவது கர்த்தரை விட்டு நான் போயிட்டேன், அதனால் ஆடம்பரத்தினால் நான் விலகி செஞ்சேன்னு இருக்கா? இல்லை. இப்போ நம்ம ஆடம்பரமாக இருக்கோம். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போயாவது நாங்கள் மேக்கப் போடக்கூடாது, நடமாடும் நகைக்கடையாக இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறீங்கன்னா ஸ்பான்சர்ஸ் வாங்குங்க கூட. நீங்கள் தானே வாங்கி கொடுக்குறீங்க எல்லாரும். அதனால் ஒரு பிரச்சனை இல்லை உங்களுக்கு. அப்போது இதெல்லாம் இருக்குது. அதனால் ஆடம்பரம் வந்து மனுஷனை கர்த்தரிடத்திலிருந்து பிரிப்பதில்லை. அது சாலமோன் அதுக்கு முன்னாடி தாவீதே எடுத்துக்கோங்க, அவரும் ராஜா தான். அவர் சொல்கிறாரு, நான் எனக்கு எல்லாம் இருக்குது, ஆனால் என் தேவன் தங்குவதற்கென ஒரு ஆலயம் கட்ட வேண்டும், அவர் தங்குவதற்கு ஒரு விடம் வேண்டும் என்று அங்கலாய்த்து புலம்புகிறார். அவரும் ஒரு ராஜா தான். அவரும் கர்த்தரை விட்டு எங்கும் பின்வாங்கி போகவில்லை. அவரும் கர்த்தருக்குள்ளாதான். அவர் ஆடம்பரம் எங்கும் அவருக்கு குறைவு வைக்கவில்லை. அடுத்தது பாருங்கள், யோசேப்பு ஒரு இடத்துல அடிமையாக தான் கொண்டு போய் விற்கப்படுகிறார் எகிப்து தேசத்திலே. அந்த தேசத்தில் போய் விற்றதுக்கு அப்புறம் அவர் என்னவாகிறார் பாருங்க. பார்வோன் சிம்மாசனத்தில் மட்டும்தான் ராஜா, அவருக்கு கீழே எல்லா கட்டளைகளை பிறப்பிக்க எல்லா மகிமையும் கனத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் தான் கொடுக்குறாரு. அவர் பிரதர்ஸ் வந்தாங்கன்னா, அவர் சாக்குப்பையில கூட 2 பொருளை போட்டு கொடுப்பா, நான் அவனையும் திருடன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னால் செய்கிற கூட ஆட்கள். அத்தனை ஆடம்பரமாக வாழ்க்கை தான் யோசேப்பும் செய்கிறார். ஆனால் அவரும் கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை. நான் மரித்த பின்பு என் எலும்புகளையும் எடுத்துக்கொண்டு கர்த்தர் உங்களுக்கு காட்டும் தேசத்துக்கு கொண்டு போங்கள் என்று சொல்லி தீர்க்கமாய் உரைத்து தான் யோசேப்பும் மரித்தார். எந்த ஆடம்பரமும் யாரையும் விட்டு பின்வாங்கி போக செய்யவில்லை. அதற்கு முன்னாடி பாருங்க, நம்ம யாக்கோபு அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். எங்கே? பதானாராமுக்கு மாமாவை தேடி, லாபானை தேடி போனார்ல. அம்மா நல்லா பார்த்துக்குவார் மாமா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். மாமா பார்த்துக்கிட்டாரா? பார்த்துக்கிட்டாரு. கேட்டதெல்லாம் கொடுத்தார். ஆனால் கேட்டதை மட்டும் கொடுக்க மாட்டார். அதுதான் அந்த மாமாவோட ஸ்பெஷாலிட்டி. லாபான் எல்லாம் கொடுத்தாரு, ராகியால மட்டும் கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டே இருப்பார். எப்போவுமே இப்படி பண்ணிட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் எல்லாம் இருக்கிறது யாக்கோப்புக்கு, ஆனால் அவருக்கு ஒரு கஷ்டம் வருது. இவர் எப்போவுமே இதே பண்ணிட்டு இருக்காங்க. மாமா ஸ்டாப், நீங்கள் உங்கள் வழியில் போங்க, எனக்கு இதை விட என்னுடைய சகோதரன் பரவாயில்லன்னு ரிட்டர்ன் போகிறாரு.
போகும்பொழுது அவர் என்ன தோணுது, எல்லாம் இருக்குது, இரு பரிவாரங்களோடு தான் போகிறார், ஆனால் அவருக்கு சமாதானம் இல்லை. அப்போ சமாதானத்துக்கு என்ன பண்ணுறாரு, முந்தின நாள் கர்த்தரோடு மேற்கொள்கிறார். அப்பொழுது இஸ்ரவேல் என்னும் நாமத்தோடு ஏசாவை போய் செல்லு அடைகிறார். அங்கே ஏசா கட்டி அவரை அனைத்து முத்தமிடும் பொழுது ஒரு சமாதானம் கிடைக்கியா. இந்த சமாதானத்தை தான் நாங்கள் தேடுகிறோம். ஆடம்பரமாக இருந்தால் என்ன உங்களுக்கு பிரச்சனை, நாங்கள் கர்த்தரை தேடுகிறோம் என்பது தான் விஷயம். இன்றைய தலைமுறை அதிகமாக நாங்கள் கர்த்தரை தேடுகிறோம் என்பது மிக தெளிவான ஆணித்தரமான உண்மை ஐயா. அதுக்கப்புறம் இன்னும் ஒரே பாயிண்ட் தான் சொல்லி முடிச்சிடுறேன். எல்லாருமே கர்த்தரை தேடுறோம். எப்படி தேடுறோம்னா ஒரு 3 வகை கிறிஸ்தவர்கள் தாங்க நம்ம இங்கே இருக்கிறோம். ஒன்று, தானாய் தேடுவது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்கிறாங்க. அப்படி தானாக எந்திரிச்சு காலையில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கடவுளுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஃபஸ்ட் டைப் ஆஃப் தேடல் உள்ள மக்கள். ரெண்டாவது இன்னொரு மக்கள் இருக்காங்கய்யா, அது எப்படின்னா பயத்தோடு தேடுவது. பயம் வந்துடும், எந்திரிச்சோன்னே வேலையை ஆரம்பிச்சிடுறது. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை வரும், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். வார்த்தை இருதயத்தில் கிழிக்கும். அப்போ நம்ம நினச்சோம் எல்லாத்தையும் போட்டுட்டு பைபிள் வாசிப்போம், ப்ரேயர் பண்ணுவோம், அடுத்து வேலையை கண்டினியூ பண்ணுவோம். இது பயத்தோடு கர்த்தரை தேடுவது. இனி 3வது ஒரு ஜனம் இருக்குது, தேட மாட்டாங்க, தேட வைப்பது. அது எப்படின்னா கிட்டத்தட்ட யோனா மாதிரி, சொன்ன இடத்துக்கு போக மாட்டாங்க, போக வைப்பது. அதாவது கெட்ட குமாரன் கதை தான். அவங்க தேட மாட்டாங்க. கர்த்தர் என்ன செய்வார், இமை பொழுது உன்னை கைவிட்டேன்னு விட்டுருவாங்க. அப்புறம் பன்றி தீவனம் அந்த தீனியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கதறிக்கொண்டு அழுது கொண்டு என் அப்பாவிடத்தில் நான் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு திரும்ப கர்த்தரத்தில் வருவார். கர்த்தர் அப்போ என்ன செய்வார்னா உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன்னு சொல்லுவாங்க. இந்த 3 வகையான தேடல் உள்ள மனிதர்கள் தான் இந்த இடத்துல இருக்கிறோம். ஆனால் அனைவருமே கர்த்தரை தேடுகிறவர்கள் தான் இங்கே இருக்கிறோம் என்பதை ஆணித்தரமாக கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு பாட்டு வச்சு 2வது பாகம் எடுக்கலாம் போல இருக்குது. அவ்வளோ தகவல்கள் வைத்திருக்கிறார்கள். திருமதி ஷீலா ஹென்றி அவர்களை வாழ்த்துகின்றேன். ஐயா, நாங்கள் எப்படியோ வாழ்கிறவங்கள இப்படி தான் வாழணும்னு வாழக்கூடியவர்கள். நாங்கள் கடவுளை தேடுறதுனால, ஆண்டவரை தேடுறதுனால ஆண்டவர் எங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாரு. யாக்கோபுக்கு 1+1+1+1 4 கொடுத்தாரு. அது போல் எங்களுக்கு ஆடம்பரமாக எக்ஸ்ட்ராவை கொடுக்குறாரு. அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஏன் அதை பார்த்து பொறாமப்படுறீங்க? ஏதோ இலவசமாக கொடுக்குறாரு ஆடம்பரம், அதில் என்ன தவறு அப்படின்னு ஒரு கேள்வியை எடுத்து வைத்திருக்கிறார்கள். திருமதி ஷீலா ஹென்றி அவர்களை வாழ்த்துகின்றேன். இல்லைம்மா, நீங்கள் என்ன சொன்னாலும் அது அடிப்படையில் ஒரு பிழை இருக்குது, நீங்கள் இதை தான் பண்ணுறீங்கன்னு ஆணித்தரமாக பேசி வருகிறார் திரு சந்தோஷ் ஐயா அவர்கள். துபாயிலிருந்து அருமையான ஐயா அவர்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கரங்களை தட்டி அவரை உற்சாகப்படுத்துவோமா. அலைக்கடனில் திரண்டு வந்திருக்கும் கிறிஸ்தவ குடும்பங்கள் அனைவரையும் அன்போடு நான் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நல்ல சமாரியன் குழுவினர் இந்த மகிழ்வின் விருந்து 2025 ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். உண்மையிலேயே அவர்களுடைய பணிகள் இந்த அமீரக மண்ணிலே இன்னும் தொடரட்டும் என்று சொல்லி நான் வாழ்த்துகின்றேன். இப்போ பிரச்சனை என்னன்னா, குடும்பம் 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 எல்லாரும் எடுத்ததும் குடும்பம் குடும்பம்ன்றாங்க. இப்போ இதில் ஒரு சைடு ஆடம்பரம்னு சொல்கிறாங்க. நடுவர் அவர்களே, ஒன்றை நான் சரியாக கேட்க விரும்புகின்றேன். மக்களை நீங்களும் சொல்லுங்க, இந்த ஸ்டேஜில் உட்கார்ந்து இருக்கிறவங்கள பார்த்தா யாரை பார்த்தா உங்களுக்கு ஆடம்பரமா தெரியுது, யார் கிறிஸ்துவ தேடுறவங்களா உங்களுக்கு தெரியுது? மக்களே, நல்ல கேள்விதாயா. ஐயரை பார்த்தாலும் எனக்கு கிறிஸ்தவரை தேடுகிறாரா ஆடம்பரத்தோடு இருக்கிறாரான்னு எனக்கு டவுட் இருக்கு. மக்களை நீங்க தான் தெளிவா சொல்லணும். இது ஆண்கள். ஆனா ஜேசுதாஸ் அண்ணா தெளிவா பண்ணாரு. ஒரு சைடு பெண்களை அலோகேட் பண்ணாரு, இன்னொரு சைடு ஆண்கள். ஏன்னா இந்த பொண்ணுங்க எப்பவுமே நாங்க கடவுளை தேடுறோம்னு பொய் சொல்லுவாங்கன்னு ஜேசுதாஸ் அண்ணா கணிச்சாரு. இந்த மகிழ்வின் விருந்துல அழகா உட்கார வச்சிருக்காருங்க. பாவப்பட்ட ஆண்கள், நாங்க எங்க ஆடம்பரத்தை தேடணும்? எங்க ஷர்ட்டை பாருங்க, ஏதாவது மின்னுதா, ஏதாவது திளங்குதா? ஒண்ணுமே கிடையாது. அது எங்க ஐயர் உங்களை விட மிஞ்சிச்சா? அது ரொம்ப டிம்மா இருக்கு அந்த கலரு. இதெல்லாம் விடுங்களேன். ஐரிஷ் அக்கா சொன்னாங்க, வந்ததும் ஆரம்பிச்சாங்க சந்தோஷ் பதர் அப்படின்னு. இப்பதான் எனக்கு புரிஞ்சது, கிறிஸ்டோபர் அண்ணா இந்த ஏரியாலே இல்ல, அவர் வெளியே போயிட்டாரு. வீட்டுக்குள்ள ஏறினது இவங்க கிறிஸ்டோபர் அண்ணா திட்ட தான் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததா சொன்னாங்க, நாங்க எங்கெங்க சந்தோஷப்பதம் ஆடம்பரமா இருந்தோம்? ஏங்க உங்க மாலை கீழே தட்டுறது மாதிரி இருக்குங்க, இது ஆடம்பரம் இல்லையா? இதை தான் நீங்கள் கிறிஸ்துவை தேடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, குடும்பம் அப்படின்றது இந்த சமுதாயத்தில் எதை விதமாக நாம் பார்க்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு கவிதையோட, குடும்பம் உறவுகளால் ஆனது, அன்பே அங்கு உரமானது, ஒற்றுமையால் பலமானது, விட்டு கொடுத்ததால் வளமானது, சகிப்புத்தன்மை சலிப்பானது, தியாக குணத்தால் திடமானது, உதாரணம் காட்டும் வகையில் குடும்பம் நன்றானது என்று மிக அழகாக கவிஞர்கள் குடும்பத்தை கூறியிருக்கிறார்கள். வெளிநாட்டிலிருந்து முன்னாள் ஜனாதிபதி அவர்களின் மனைவி ஹில்லாரி கிளின்டன் அவர்கள்
இந்தியா நாட்டிற்கு வருகை புரிந்தார்கள். வருகை புரிந்த பொழுது இந்தியாவின் அனைத்து மாவட்டங்களிலும் இவர்கள் வருகை தந்தார்கள். அநேக விஷயங்களை கூர்ந்து கவனிக்கின்றார்கள். முடிவாக ஹிலாரி கிளின்டன் அவர்கள் விமான நிலையத்திலே சென்று வழி அனுப்பி வைக்கும் போது மீடியா ஹிலாரி கிளின்டன் மேடம் அவங்ககிட்ட கேட்கிறாங்க, மேடம் நீங்க இந்தியாவில் அனைத்து மாகாணங்களையும் பார்த்தீர்களே, எது உங்களுக்கு வெகுவாக கவர்ந்தது என்று சொல்லி ஹிலாரி கிளின்டன் அவர்கள் மிக தெளிவாக கூறுகின்றார், வானுயர்ந்த கட்டிடங்களும் மிகப்பெரிய கோபுரங்களும் என்னை ஈர்த்தது. ஆனால் தமிழர்களை பார்த்த பொழுது தமிழகத்தில் அவர்கள் குடும்பங்களே இங்கு கோவிலர்களாக உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி முன்னாள் ஜனாதிபதி ஹிலாரி கிளின்டன் அவர்கள் மிக தெளிவாக குடும்பத்தை ஆணித்தரமாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா இவங்க மாடர்ன் கிறிஸ்டியன்ஸ் இல்லையா, கொஞ்சம் ஆடம்பரமா இருப்பாங்க, ஆனா கடவுளையும் ஒரு சைடுல தேடிப்பாங்க. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து வீட்டுக்குள்ள இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து அட்வான்ஸா ஜூம் மீட்டிங்ல கடவுளை தேடிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு பைபிள்ல தேடுறதுக்கு இடம் இல்லை, ஜூம்ல தேடிட்டு இருக்காரு. அடுத்ததா அவங்க ஒய்ஃப் வந்து இன்னொரு ரூம்ல இருக்காங்க. ஏன்னா இவங்க பக்கத்துல இருந்தா சண்டை வரும்னு சொல்லிட்டு இப்ப கடவுளை தேடுறதுக்கு தனியா உட்கார்ந்து இருக்காங்க. ஒய்ஃப் வந்து டிவியில பாத்துட்டு இருக்காங்க கடவுளை. அண்ணன் மொபைல்ல, அக்கா டிவியில. ஒரு திருட வீட்டுக்குள்ள வந்தான், அழகா நுழைஞ்சான். ஓஹோ, டிஜிட்டல் குடும்பம், டிஜிட்டலி கனெக்டட், எமோஷனலி டிஸ்கனெக்டட். பேருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குடும்பம். ஓகே, இப்ப திருட வந்து முதல் மாடியில போய் எல்லாம் எடுத்துட்டான். அண்ணன் ஜூம்ல பிஸி, அண்ணன் மேல இருந்தாரு, எல்லாத்தையும் எடுத்தாச்சு, வெளியே வந்தாச்சு. அக்கா கீழே இருக்காங்க, டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப திருட எல்லாத்தையும் எடுத்து கடைசியில என்ன பண்ணிட்டான்னா டிவி எடுக்க வந்துட்டான். அக்கா பிடிச்சிட்டாங்க, கை கலவமா பிடிச்சாச்சு. இப்ப கதை என்னன்னா, வெளியில இருக்கிற ஆண்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பம், இந்த அக்கா எப்படிதான் இந்த திருடனை பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்காவுக்கு வந்து கேக்குறாங்க, ஏங்க இவ்வளவு பெரிய திருடனை எப்படிங்க பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா சொன்னாங்க, அவங்க என்னென்னமோ எடுத்தாங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, இந்த டிவியை தூக்குனாங்க பாருங்க, நான் விட மாட்டேன். என்னோட ஐபோனை தூக்குனாலும் நான் விட மாட்டேன், வேற என்ன வேணாலும் அவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த அக்கா திடீர்னு ஒரு ரிக்வஸ்ட்டை சொன்னாங்களாம், திருட சார் கொஞ்சம் இங்க வாங்க, இவ்வளோ எடுத்தீங்கல்ல, ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிட்டு போங்களேன் அப்படின்னு. எதிர்த்த வீட்டில் துபாய் சர்ச்சில் போகிற அந்த அனிதா அக்கா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாலை இருக்கு, திருடன் சார் கொஞ்சம் அதை திருடினீங்கன்னா சந்தோஷமா இருக்கும்னு சொன்னாங்களாம். இப்போ அந்த திருடன் சொன்னானா, மேடம் அனிதா அக்கா தான் எங்கிட்ட சொன்னாங்க, ஐரிஷ் அக்காட்ட அதை விட பெரிய மாலை இருக்கு, அதை முதல்ல போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. இவங்களுக்குள்ளே பெரிய குழப்பம். இவங்க சொன்னாங்க ஆலயம் நிரம்பி வருகிறது. ஏங்க துபாய் சர்ச்சில் 7 மணிக்கு போகலன்னா சீட்டு கிடைக்காதுங்க, அதனால ஆலயம் நிரம்பி வலிச்சிட்டு இருக்குங்க, நீங்க அதுவே ஆலயம் நிரம்பி வழியுது அப்படின்றீங்க. ஓகே, இதெல்லாம் நாங்க தாண்டி வரோம். நடுவர் அவர்களே, உண்மையிலே ஆடம்பரம் எது அப்படின்னு நினைக்கிறீங்க? எனக்கே ரொம்ப குழப்பமா தான் இருக்கு. ஒரு சின்ன கதை சொல்லிட்டு நான் அழகா உங்களுக்கு ஆடம்பரம் எதுன்னு சொல்றேன். ஒரு சாவியும் ஒரு சுத்தியலும் பேசிக்குதான். சுத்தியல் சொல்லுதான், டேய் நான் இவ்வளோ பெரியவனா இருக்கேன்டா, பலசாலியா இருக்கேன்டா, ஆடம்பரமா இருக்கேன்டா, எனக்கு இந்த பூட்டை உடைக்க முடியலடா அப்படின்னு சொல்லுதான் சுத்தியல். அதுக்கு சாவி சொல்லுதான், நான் மிக அழகா ஓபன் பண்றேன் அப்படின்னு. அப்ப சுத்தியல் கேட்குதான், டேய் எப்படிடா உன்னால இது முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. எனது அருமை மக்களே, ஒன்றை நான் மிக ஆணித்தரமாக சொல்கின்றேன், நீங்கள் பலசாலி என்று சொல்லி, நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்து நாங்கள் பலசாலி என்று சொல்லி இந்த சுத்தியலை போல நீங்கள் வெளிவேடம் அணிவீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. ஆனால் இந்த சாவியை போன்று கர்த்தர் உங்கள் இருதயத்தை தொட வேண்டும். இந்த சாவியானது எப்படி அந்த இருதயத்தை, அந்த பூட்டை அழகாக இது திறக்கிறதோ அதுபோலதான் நீங்கள் கிறிஸ்துவை தேடுவீர்களானால் ஆண்டவர் உங்கள் இருதயங்கள் தொட வேண்டும் என்று சொல்லி நான் மிக அழகா சொல்றேன். இன்னும் நிறைய கருத்துக்கள் இருக்கு. மகாத்மா காந்தி மிக தெளிவா சொன்னார். அவர் அந்த காலத்தில் புரிஞ்சாரு. ஐ பிலீவ் இன் கிரைஸ்ட், ஜீசஸ் கிரைஸ்டை நான் ஆணித்தரமாக ஐ பிலீவ் இன் கிரைஸ்ட், பட் ஐ won't பிலீவ் இன் these kind of Christians peoples அப்படின்னு சொல்லிட்டு மிக ஆணித்தரமா அடிச்சே பேசுறாரு. ஏன்னா கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை புரிந்து கொண்டும் கிறிஸ்துவை தெரிந்து கொண்டும் பரிசுத்த வேதாமங்களை நாம் சுமந்து செல்கிறோமே தவிர கிறிஸ்துவானவர் வழிகாட்டிய வழிகளிலே நாம் இல்லை என்பதுதான் உண்மையான கருத்தும் கூட. இதெல்லாம் தாண்டி ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லிட்டு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும்
நம்ம இப்போ கிறிஸ்தவரை தேடலையா? இல்லை நாங்கள் ஆடம்பரமாக இருக்கோம் எங்கள் டீம் தேடலையா? கண்டிப்பாக தேடி இருக்கு சார். நம்ம ஊர்லேருந்து வரோம் இல்லை, கடவுளே எப்படியாவது ஒரு வேலை வேணும், வந்தோம் வேலை வாங்கணும். கடவுளே எப்படியாவது ஒரு லைசன்ஸ் தாங்க, ஒரு லைசன்ஸ் வாங்கணும். என் ஒய்ஃபை கூப்பிட்டு வரணும், ஓகே ஒய்ஃபை கூப்பிட்டு வந்தோம். கடவுளை என் ஒய்ஃபுக்கு வேலை கொடுங்க, வேலை கொடுத்தோம். கடைசியில் என்ன பண்ணோம்? ரால்ஸ் ராய்ஸ் வேணும், மெர்சிடஸ் பென் வேணும்னு நம்ம தேடி ஓட தான் செஞ்சோம். அதனால் நாம் கடவுளை தேடுகிறோம் என்று சொல்லி நாம் ஆடம்பரத்தை தேடி ஓடுகிறோமே தவிர கடவுளை நாம் தேடவில்லை. ஆனால் இவங்களோட பாயிண்ட் எப்படி இருக்குன்னா, நாங்கள் கடவுளை தேடுவோம், கடவுளை நீங்கள் எங்களுக்கு ஆடம்பரத்தை தாங்க. இங்கே போஸ்ட் வச்சிருக்க மாதிரி சாம் யுவர் மேன், இங்கே டமாஸ்க் ஹில்ஸில் ஒரு பெரிய பில்டிங் வாங்கி தருவார். நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம், எங்களுக்கு எப்படியாவது கடவுளை ஒரு ஹில்ஸை வாங்கி தாங்கன்னு தான் கேட்குறாங்களே தவிர இவர்களிட உண்மையாக வெளிப்படைத்தன்மையாக இவர்கள் கிறிஸ்துவை தேடவில்லை என்று சொல்லி ஆணித்தரமாக என்ற வாதங்களை பதிவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாய் பேசி அமர்கிறார் திரு சந்தோஷ் அவர்களை வாழ்த்துகின்றேன். இரட்டை வேடம் போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஆடம்பரம் ஆடம்பரம் சொல்லி அதுக்கு மேலே ஒரு பக்தின்ற ஒரு பூச்சை பூசிக்கொள்கிறார்கள் இவர்கள். இங்கேயும் ஒரு மேக்கப் பண்ணிடுறாங்க என்பதை அவர் எடுத்துரைத்திருக்கிறார். இப்போ 2 குழுவினரும் தங்களுடைய கருத்துக்களை நிறைவு செய்திருக்கிறார்கள். 2 குழுக்கும் ஒரு நல்ல கரவசங்களை கொடுத்து அவர்களை நம்ம வாழ்த்தலாமா? ரைட். நிறைவாக இவைகள் எல்லாவற்றையும் ஒரு 4 நிமிடத்துக்குள்ளாக தொகுத்து வழங்கும்படியாக 2 அணியிலிருந்து ஒவ்வொருவரையும் நான் அழைக்கின்றேன். முதலாவது பெண்கள் அணியிலிருந்து திருமதி ஷீலா ஹென்றி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அவர்களுடைய குழுவின் நிறைவு கருத்தை அவர்கள் பதிவு செய்ய வருகிறார்கள். ஐயா, இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அந்த எதிரணியினர் என்ன சொல்லுவாங்கன்னா, பெண்கள் ஆண்டவரை தேடவில்லை, ஆண்கள் நாங்கள் தேடுறோம்னு சொல்லிடுவாங்க போல். கிட்டத்தட்ட அப்படி தான் எல்லாரும் சொல்கிறாங்க. நாங்கள் ஆடம்பரமாய் வந்திருக்கிறோம் என்று சொல்லி அவங்க 4 கையிலையும் 4 விரலையும் மோதிரம் போட்டால் நல்லா இருக்காதியா, அவங்க ஆடம்பரமாக வர முடியாது, அவ்வளோ எங்களுக்கு தான் வாங்கி கொடுக்க முடியும், நாங்கள் தான் அணிய முடியும். அதுதான் அவர்களுடைய ஆடம்பரம். நாங்கள் ஆடம்பரமாக இருப்பது தான் அவர்களுடைய ஆடம்பரம். அது ஒன்று ஐயா. அடுத்து முக்கியமான ஒன்று சொல்லணும் ஐயா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நாங்கள் எவ்வளோ ஆடம்பரமானாலும் வரலாம், ஆலயத்திற்குள்ள வரும்பொழுது நாங்கள் என்ன உணர்வோடு வருகிறோம், என்ன இருதயத்தோடு வருகிறோம் என்று சொல்லி கர்த்தருக்கு தான் தெரியும். லேட்டாக வருவோம் சொல்ல நேரம் ஒருத்தர் நினைப்பாங்க இவங்க எப்போவுமே லேட்டாக வருவாங்க. அப்படி கிடையாது. டியூட்டி முடிஞ்சு ஒருத்தவங்க கூட நம்ம கிளம்பி வரும்போது ஐயா மெசேஜ் கொடுக்கும்போது போயிட மாட்டோமா, இடையில போயிட மாட்டோமா, ஐயோ காணிக்க வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வர்றதும், அந்த அறிவிப்புகள் அறிவிக்கும் போது ஆஹா நீ சீக்கிரம் வந்துட்டோன்னு நினைக்கிற அந்த ஆத்ம திருப்தியும் சமாதானமும் அவருடைய இருதயத்திற்கு மட்டும்தான் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாதையா. ஆடம்பரமாக இருந்தாலும் அந்த இடத்துல இப்போ இருக்கிற உலகத்தை முதல்ல பாருங்க. ஆடம்பரம் நீங்கள் சொல்கிறீங்களா, இதில் எல்லாமே நிலை இல்லாத உலகு, நிஜம் இல்லாத உறவு, இதுதான் ஒன்று இருக்குது. எதுவுமே கான்ஸ்டன்ட் இல்லையா. நத்திங் இஸ் கான்ஸ்டன்ட், ஒன்லி சேஞ்ச் இஸ் கான்ஸ்டன்ட். இந்த உலகத்தில் அதுதான் இருக்குது. அப்போ நான் எதை நம்பி ஓடுவேன்? என் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் தான் நான் பச்சு கொண்டு ஓட முடியும். இங்கே பாருங்கள், ஃப்ளைட்டில் ஏறுறாங்க, டேக் ஆஃப் ஆகுது, லேண்டிங்கில் ஆட்கள் இல்லை, எல்லாரும் மறித்து போகிறார்கள். இப்போல்லாம் முன்னாடிலாம் ஃப்ளைட்டில் ஏறினோன்னு எல்லாரும் என்ன எதிர்பார்ப்பாங்க, என்ன சாப்பாடு சாப்பிடலாம், என்ன ட்ரிங்க்ஸ் பண்ணலாம், அப்படி தான் யோசிப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஏறுனா போய் இறங்கணும், இதை மாத்திரம் தான் யோசிக்கிறார்கள். ஏறினோடனே எல்லாரும் ஏசப்பா ஏசப்பா. இப்போல்லாம் ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆகுது நான் பார்த்த வரைக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, மனுஷர் இல்லை எல்லாருமே அவங்களுக்கே உண்மையாக இருக்காங்களான்னு தெரியல. ஆனால் கர்த்தரிடத்தில் மாத்திரம் பற்றுதலாக இருந்தால் மாத்திரம்தான் அவர்கள் ஜீவிக்க முடியும். இல்லைன்னா இந்த உலகத்தில் ஜீவிக்க முடியாது. 12ஆம் வகுப்பு படிக்கிற பையனுக்கு கார்டியாக் அரெஸ்ட், அடுத்த நாள் காலையில் அவன் இல்லை. அந்த உலகத்தில் பாருங்கள், எங்கெல்லாம் மழை இல்லையோ அந்த இடத்துலலாம் இப்போ வெள்ளம் புரண்டு ஓடுகிறது. இயற்கை பேரிடர்கள், சீற்றங்கள் நிறைய இருக்குது. எந்த உலகத்தில் புவி சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாய் வந்துவிட்டது. மனுஷருக்குள்ள உறவுகளுக்குள்ளேயும் நிலையில்லாத தன்மை, கணவனுக்கு விரோதமான மனைவி, அதிகமான டைவர்ஸ், இப்படி போய்கிட்டு இருக்கு. பிள்ளைகளை வெறுக்கிற பெற்றோர்கள், பிள்ளைகளை கொல்லுகிற பெற்றோர், முதியோராகிய தாயாரை வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்குகிற பிள்ளைகள், இந்த சமுதாயமே எப்படியோ போய்கொண்டிருக்கிற வேளையிலே நாம் பற்றுதலாக இருக்க வேண்டிய இடம், பற்றிக்கொண்டு அண்டி இருக்கக்கூடிய ஒரே இடம் கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தாங்க. அவரை நம்பவில்லைன்னா நம்ம வாழ முடியாது. சங்கீதக்காரன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான், என் தேவனை நான் அண்டிக் கொண்டு இருப்பதே எனக்கு நலமாக இருக்கிறது என்று. அதே வார்த்தை தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் ஆடம்பரம் என்று சொல்கிறீங்க, அந்த பலாப்பழத்தோடைய வெளித்தோற்றத்தை பார்ப்பது போல நீங்கள் பார்க்குறீங்க, உள்ளே இருக்கிற பலாச்சொலை பாருங்கள். எங்களுடைய இருதயம் ஆண்டவருக்கு தெரியும். நாங்கள் ஆண்டவரை மாத்திரம்தான் தேடிக்கொண்டிருக்கிறோம். இன்றைய தலைமுறைகள் அதிகமாய் ஆண்டவரை தேடுகிறார்கள். அதுவும் கிறிஸ்துவை அறியாத ஜனங்களும் கூட கர்த்தரை தேடுகிறார்கள். உண்மையான தேவன் எங்கே என்று சொல்லி நீங்கள் கோவிட் டைமில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். மணி அடித்து கொண்டும் ஒளி எழுப்பி கொண்டுமெல்லாம் தேடிக்கொண்டிருந்தார்கள். எனவே இன்றைய சமுதாயத்தில் எலியாவின் காலத்தில் இருந்தது போல அதிகமாய் உண்மையான தேவனை தேடுகிற ஜனங்கள் அதிகமாயிட்டாங்க. அதுவும் கிறிஸ்தவ மக்கள் இன்னும் உண்மையாய் கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நிதர்சனமான உண்மை என்று ஆணித்தரமாய் கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
நன்றி, வணக்கம். அருமையாக பேசி நிறைவு செய்திருக்கிற நம்முடைய ஆண்டவரே என்ற குழுவுக்கு மீண்டும் ருசியாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல ஆடம்பரமே என்று நிறைவு செய்ய வருகிறார் திரு சுரேஷ் பிச்சுமணி ஐயா அவர்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். கிறிஸ்துவுக்குள் இனிய உறவுகளே, இந்த ஒரு நல்ல பட்டிமன்றத்தை நமக்கு உருவாக்கி தந்த யேசுதாஸுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது இவ்வளவு நேரம் பேசிய 4 சகோதரிகளிலிருந்து புரிந்தது, அவர்கள் இதுவரை பக்தி ஆண்டவரை தேடுகிறார்கள் என்றால் அதோடைய நெட் ரிசல்ட் என்ன என்பதை ஒன்றும் கூறவே இல்லை. ஆடம்பரம் என்பது நாங்கள் கூறுவது எக்ஸஸ் ஆஃப் எனிதிங். எல்லாமே சகோதரி சொன்னாப்புல நாங்கள் ஆண்டவரை தேடும்போது நல்லா வர வேண்டாமா, நல்லா வாங்க, எல்லாத்துலேயும் மாறுறோம். மாற்றம் என்பது மாறாததுன்னா அது உலகத்துக்கு தான் பொருந்தும். பட் இது பைபிள் என்றும் மாறாதது, எல்லா இதுக்கும் சேர்ந்தது. இப்போ ஆடம்பரத்துக்கு இன்னொரு உதாரணம், கிறிஸ்தவ கல்யாணங்கள் எவ்வளோ ஆடம்பரம் நடக்கு, அதுக்கு யார் காரணம்? நீங்கள் தான். இல்லை இப்படி பண்ணிடுவோம், அவள் வீட்டில் இப்படி பண்ணிட்டா நம்ம அதை விட பெட்டராக பண்ணணும், அவள் வீட்டில் இவனுக்கு ஹோண்டா கொடுத்தானா நம்ம வீட்டில் ரோல்ஸ் ராய்ஸ் கொடுக்கணும். கிறிஸ்தவத்தில் 1க்கு 3 திருமணம் விவாகரத்தில் முடிகிறது. கிறிஸ்தவம் வளரவில்லை, இது நிதர்சனமான உண்மை. இங்கிலாண்டில் போன வருஷம் கல்ஃப் நியூஸில் வந்தது, ஃபர்ஸ்ட் டைம் கிறிஸ்டியன் மெஜாரிட்டி ஹஸ் கம் டவுன். எங்கே உங்களுக்கு அந்த பக்திக்குள்ள பக்தி விருத்தி பெருகிடுச்சுங்கிறீங்க, அதோடைய ரிசல்ட் எங்கே? நீங்கள் எங்கேயுமே காட்டலை. ஆகவே பக்தி விருத்தி பெருகுவது என்பது நாம் பெருக்குவதற்கு ட்ரை பண்ணுறோங்கிறதுன்னா இது பண்ணுறேன். நீங்கள் மிஷினரி சொல்கிறீங்க, சார்லி கிர்க்கெலாம் இறக்குமுந்தி தெரியலை, அது ஒரு பொலிட்டிக்கல் ரீசன். இன்றைக்கி நமக்கு அன்னைக்கு மிஷினரி நம்மளுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தான். நம்மெல்லாம் டவுன் சவுத்தில் மர ஏரியா இருந்தோம். இன்றைக்கி ஆக்ஸ்ஃபோர்ட் ஆஃப் சவுத் இந்தியா பாளையங்கோட்டை. வீட்டுக்கு எல்லாருமே என்ஜினியர் இருக்கும், டாக்டர் இருக்கும், எல்லோரும் வெளிநாட்டில். அதேமாதிரி இன்றைக்கி எங்கே மிஷினரி இயக்கங்கள் மாற்றுது, நார்த் இந்தியாவில் மாற்றுறாங்க. பட் அதுக்கு அந்த அளவுக்கு தடைகள் இருக்குது. நல்லா செய்கிறாங்க நிறைய மிஷினரி இயக்கங்கள். பட் அன்னைக்கு நம்மளை மாற்றின மாதிரி ஒன்று நம்ம போகிறோமா? கிடையாது. நம்ம எத்தனை பேர் பிள்ளைகளை ஐயராக்குறோம்? அன்றைக்கி நம்ம தலைமுறையில் இருந்தது எத்தனை ஐயர்மார் நம்ம ஐயாவே சொல்லியிருக்காங்க, முதல் பிள்ளை பிறந்த ஒன்று இன்றைக்கி எத்தனை பேர் கொடுக்கும்? அவன் பிறந்த அன்னையிலேருந்து அவனை டாக்டர் டாக்டர் டாக்டர், இல்லைன்னா மினிமம் ஒரு இன்ஜினியர், இல்லைன்னா பைசா கொடுத்தாலும் சேர்த்துடுறோம். ஸோ எந்த இடத்துல நீங்கள் பக்தி விருத்தியினால் சொசைட்டியில் மாற்றம், இதில் கிறிஸ்டியானிட்டி வளருதுன்னு சொல்ல முடியும்? இதுவரை பரிதாபம் இல்லை. ஆகவே முயற்சிப்போம், நல்லா ஜபிப்போம், கடவுள் மாற்றுவார். நன்றி. அன்புக்குரியவர்களே, இந்த நாள் மிக சிறப்பாக அமைத்து கொடுத்த நல்ல சமாரியன் குழுவுக்கு மீண்டும் ஒரு விஷயாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இன்றைய கிறிஸ்தவ குடும்பங்கள் தேடுவது ஆண்டவரா ஆடம்பரமா என்கின்ற தலைப்பின் கீழாக 2 குழுவிலிருந்து மிக சிறப்பாக பேசின ஒவ்வொருவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது நிறைவு தருணம், நேரம் இல்லாததினாலே நான் சுருக்கமாக நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். எங்களுடைய முன்னாள் பேராயர் பேரர் திரு தேவ சகாயம் ஐயா அவர்கள் ஒரு கதை சொல்லுவார். ஒரு சிறு பிள்ளை தன் தந்தை இடத்துல போய், அப்பா எனக்கு ஒரு நாய்க்குட்டி வேணும் என்று கேட்டானா. அப்பா சொன்னார், எல்லார் வீட்டில் சொல்கிறது போல் உன்னையே வளர்க்குற இன்னொரு நாய் இன்னத்துக்கிடான்னாரான். அவன் சொன்னான், இல்லைப்பா எனக்கு கண்டிப்பாக ஒரு நாய்க்குட்டி வேணும் அப்படின்னாரான். அப்பா அவன் என்ன பண்ணார், பணம் எடுத்து கொடுத்து நீ போய் ஒரு நாய்க்குட்டி வாங்கிட்டு வாடானார். இவனும் சந்தோஷத்தோடு நாய்க்குட்டி வாங்குவதற்காக பெட் ஷாப்புக்கு போய் ஒரு அழகான நாய்க்குட்டியை வாங்கி தன்னுடைய பேக்கில் வச்சு அதை ஜிப் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தான். வர வழியில் ஸ்டேடியம் பக்கத்தில் கிரிக்கெட் மேட்ச் போயிட்டு இருந்தது. சரி பார்க்கலான்னு பேகை வச்சுட்டு மேட்சை பார்க்கும்போது பக்கத்தில் இருந்த குட்டி பிள்ளைகள் அந்த பேக்கில் இருந்த நாய்க்குட்டியை எடுத்து வெளியே வச்சுட்டு உள்ளே ஒரு பன்னிக்குட்டியை வச்சுட்டானுங்க. இதை தெரியாத அந்த பையன் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சோடனே பேக்கை தூக்கிட்டு வீட்டுக்கு வரான். அப்பா கேட்குறாரு, டேய் காசு வாங்கிட்டு போனியடா, நாய்க்குட்டி எங்கடான்னு. அப்பா ரொம்ப அழகாக ஒரு நாய்க்குட்டி வாங்கியிருக்கேன்னு பேகை ஓப்பன் பண்ணி அந்த நாய்க்குட்டின்னு எடுத்து காமிச்சாங்க. என்ன இருக்குது சொல்லுங்களேன்? பன்னிக்குட்டி இருக்கு. அப்பா கோவம் வருமா? டேய் இந்த பன்னிக்குட்டி வாங்குறதுக்காடா காசு வாங்கிட்டு போன அப்படின்னாரான். அவனை அடித்து வெளியே துரத்தி விட்டார். நேராக வந்தான், அந்த கடைக்காரனை ஒரு வழி பண்ணுறேன்னு போகும்போது செகண்ட் ஆஃப் அழுதுகிட்டே அங்கே நின்று மேட்ச் பார்த்துட்டு இருக்கான். இவன் அழுகுறத பார்த்தோன்னா அந்த சின்ன பசங்களுக்கு மனசு மாறிடுச்சு. மறுபடியும் என்ன பண்ணானுங்க, பேக்கில் இருந்து அந்த பன்னிக்குட்டியை எடுத்து வெளியே வச்சுட்டு இப்போ தூக்கி எதை உள்ள வச்சானுங்க, நாய்க்குட்டி. இது நம்ம ஆளுக்கு தெரியாது. இப்போ மறுபடியும் பேக் எடுத்துட்டு பெட் ஷாப் கிட்ட போகிறான். ஒரு குட்டி பையனுக்கு நாய்க்குட்டிக்கு பதிலாக பன்னிக்குட்டியை கொடுத்துருக்கே, இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னா அவருக்கு கோபம் வந்துருச்சு. ஒரு சின்ன பையன் என்ன பார்த்து இவ்வளோ மரியாதை இல்லாமல் பேசிட்டானே, டேய் அது ஓப்பன் பண்ணுறானா,
ஓப்பன் பண்ணி அந்த பன்னியை குட்டி எடுக்கலான்னு எடுத்து பார்த்தா என்ன இருக்கான் சொல்லுங்களேன்? நாய்க்குட்டி இருக்கு. கடைக்கார சும்மா இருப்பானா? ஒரே அடி வெளியே போடான்னு துரத்திட்டான். இப்போ அந்த நாய்க்குட்டியை கையில் வச்சுட்டு அவன் சொல்கிறானா, இப்படி கையை வச்சுக்கோங்களேன், நான் வச்சிருக்க மாதிரி கொஞ்சம் வைங்களேன், தயவுசெய்து வைங்க, நீங்களும் வைக்கலாம் ஐயா, எல்லாம் நீங்களும் வைங்க, இப்படி வைங்க. நாய்க்குட்டி நீ வீட்டுக்கு போனால் பன்னிக்குட்டியாக மாறிடுற, கடைக்கு வந்தா நாய்க்குட்டி ஆயிடுற. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, ஐயா அம்மா நீ சர்ச்சுக்கு போனால் நாய்க்குட்டி ஆயிடுற, வீட்டுக்கு வந்துட்டா பன்னிக்குட்டி ஆயிடுற. புரியுதுங்களா இந்த கதை? உலகத்துக்கு ஒரு வேஷம், சபைக்கு ஒரு வேஷம். நாங்கள் சபைக்குள்ளே வரும்போது பரிசுத்தவான்களாகிடுறோம், ஆனால் வெளியே வரும்போது எங்களுடைய ஆடம்பரம், எங்களுடைய வாழ்க்கை, ரைட், ஆடம்பரம் வேணான்னு நாங்கள் சொல்லலை, ஆனால் உங்கள் ஆடம்பரம் மற்றவருடைய பக்தியை கெடுத்து விடக்கூடாது. ஒரு ஏழை திருச்சபைக்கு வரான், நல்லா 10 பவுண்டில் ஒரு செயின் போட்டிருக்கீங்க. ஐயா ஒரு புடவை வாங்கினீங்களே, என்ன புடவையா? ஆரம்பிக்கவில்லை, சாமுந்திரிக்கா பட்டு நல்லா கட்டி நகை போட்டு ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல இறங்கி போறீங்க. இதை பார்க்குற ஒரு ஏழை என்ன நினைப்பான்? நானும் அந்த ஆண்டவரை தான் ஆராதிக்கிறேன், இவங்களும் அந்த ஆண்டவரை தான் ஆராதிக்கிறாங்க, கர்த்தர் இவங்களை மட்டும் ஆசீர்வதிக்கிறார், என்னையே ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறார். கேள்வி வருதா இல்லையா? என் ஆடம்பரம் அடுத்தவனை காயப்படுத்திடக்கூடாது, என் ஆடம்பரம் அடுத்தவனை விசுவாசத்தின் குறைவுக்குள்ள போயிடக்கூடாது என்பதை மிக சிறப்பாக இந்த அணியினர் எடுத்து உரைத்திருக்கிறார்கள். கரங்களை தட்டி அவர்களை வாழ்த்துவோமாக. இன்னொரு புறம், ஐயா எங்க ஆடம்பரம் இருக்கு, அது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், கர்த்தர் நன்மைகளை கொடுத்திருக்கிறார், நாங்க வெளியில காட்டுறோம். ஆனா இன்றைக்கும் நாங்கள் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு முறையும் காணிக்க போடும்போது எங்க உழைப்புனால போல கர்த்தர் கொடுத்ததிலிருந்து ஒரு பகுதியை நாங்கள் கர்த்தருக்கு என்று கொடுக்கிறோம். இன்னைக்கு எங்க கிட்ட இருக்கிற நிலம், எங்களுடைய சொத்து, எங்களுடைய ஆசீர்வாதம், எங்க பேங்க் பேலன்ஸ், எங்க கிட்ட இருக்கிற நகை, எங்க கிட்ட இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தது. ஏனென்றால் நாங்கள் ஆண்டவரை தேடுகிறோம், அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் வெளிக்காட்டுறோம் தவிர எங்களுடைய நோக்கம் ஆண்டவர் தான். இது எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஈவு என்பதை தான் நாங்கள் காட்டுறோன்றோம். இவர்களுடைய வாதமும் மிக சிறப்பானது. இவர்களுக்கும் நாம் கரங்களை தட்டி ஒரு வாழ்த்துதலை சொல்லலாம். ரைட், இப்போ கேள்வி, நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்றது. நான் என்னுடைய கருத்தல்ல, உங்கள் கருத்தையே நான் பிரதிபலிக்க விரும்புகிறேன். ஒரு ஆயராக, ஒரு திருச்சபையின் அங்கத்தினராக, நம்முடைய திருச்சபையின் பாரம்பரியத்தில் வளர்ந்தவனாக, ஒரு எளிய குடும்பத்திலிருந்து இம்மட்டும் கர்த்தர் என்னை உயர்த்திருக்கிறார் என்ற நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாம் பார்க்கும் பொழுது ஆடம்பரம் கர்த்தர் அருவருக்கிறார், ஆடம்பரம் கர்த்தர் வெறுக்கின்றார். இன்றைய சமுதாயம் ஆடம்பரத்தை அல்ல ஆண்டவரை தேட வேண்டும். இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே கிறிஸ்தவம் ஆடம்பரத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது. நம்ம இன்னைக்கு இந்த சமுதாயத்தை சொல்றோம், இல்லைங்க இதுக்கு முன்னாடி 30 வருஷத்துல அப்படிதான், 50 வருஷத்துல அப்படிதான். அன்னைக்கோ திருச்சபையில ஆடம்பரமான மக்கள் உண்டு, ஆனா இன்னைக்கு அதெல்லாம் மறந்துட்டோம். எந்த மக்களாக இருந்தாலும் ஆடம்பரம் கூடாது. நாம் யாரை தேட வேண்டும் என்றால் ஆண்டவரையே தேட வேண்டும். இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் ஆண்டவரை தேடுகிறதா ஆடம்பரத்தை தேடுகிறது என்றால் ஆடம்பரத்தை தேடுகிறது, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆண்டவரை தேடலைன்னா இல்லை, அங்கேயும் அவங்க இருக்கிறாங்க. எப்படின்னா பேலன்ஸ் பண்றாங்க. ஒரு பக்கம் ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், மறுபக்கம் ஆடம்பரத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த இரவிலே நான் நிறைவு செய்கிறேன், ஆண்டவரை அதிகமாய் தேடுங்கள், ஆண்டவர் தருகின்ற ஆடம்பரத்தை குறைவாய் பயன்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவதனால் வருகின்ற நன்மைகள் ஆண்டவருக்கென்று திருப்பி கொடுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வாய்ப்பளித்த ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளையும், பேசி அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு அறிஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.